एक इंसान, அவன் பார்வையுள்ள மனுஷன் சொல்லுது. वो बहुत तकलीफ उठाया वाला एक इंसान था करके ஆனா कहता है, ஒரு வார்த்தை தான் சொல்றான். पर सिर्फ वो एक ही शब्द बोलता है, என் வாயிலிருந்து வார்த்தை வெளியே வராம मेरे मुंह से कोई शब्द बाहर न निकल के, வானத்துல மழை விழக்கூடாது அப்படிங்கிறான். वो आकाश से बारिश बरसना नहीं चाहिए करके वो 3 कहता है। வருஷம் மழை விழல. और 3 साल बारिश नहीं हुआ, ஒரே வார்த்தை தான். सिर्फ एक ही शब्द बोला அவன் उसने। யாரு? தேவனுடைய மனுஷன். वो कौन है? परमेश्वर का ये इंसान है। அவன் மட்டும் தான் செய்ய முடியுமா? सिर्फ वही कर सकता है क्या? இன்னைக்கு அதை நம்மளும் செய்ய முடியும். हम भी कर सकते हैं। உங்களை அழைச்சிருந்தாரா நீங்களும் செய்ய முடியும். आपको अगर पुकारे होंगे तो आप भी कर सकते हो। திருப்பி அவன் வாயை திறந்தவன தான் மழை விழுது 3 வருஷம் फिर கழிச்சு. से जब वो उसका मुंह खोलता है उसके बाद ही बरसात होता 3 है, வருஷம் கழிச்சு திருப்பி மழை விழுது. और 3 साल के बाद वहां पर बरसात होता है। எப்பேற்பட்ட ஒரு பவர் பாத்துடுங்க. कितना बड़ा शक्ति होगा उसके पास। அவன்கிட்ட எப்படி அது வந்துச்சு? उसके पास वो आया कहां से? எப்போதும் தேவனோடு சார்ந்திருந்தான். क्योंकि वो हमेशा परमेश्वर के साथ जुड़ा இன்னைக்கு रहता ஆண்டவர் है। நம்மளை விரும்புறாரு. आज वही चीज परमेश्वर हमसे एक्सपेक्ट कर रहे हैं। நம்ம ஒருவேளை இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமான்னு நினைக்கலாம். हम सोच सकते हैं कि क्या हम भी ये सब कर सकते हैं ஒரு क्या? நாள் 15 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்க. एक दिन सिर्फ 15 मिनट प्रार्थना करके देखिए, அடுத்த நாள் அரை மணி நேரத்தை கூட்டுங்க. और अगला दिन और 15 मिनट बढ़ाइए, आधा घंटा அதுக்கப்புறம் 1 करिए। மணி நேரம் கூட்டுங்க. फिर उसके अगले दिन 1 घंटा प्रार्थना கொஞ்சம் करिए। கொஞ்சமா வளரணும். ऐसा धीरे धीरे आपको आगे बढ़ना இந்த है। பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது ये बच्चे लोग जब स्कूल जाते हैं ஏ சொல்லி கொடுப்பாங்க. पहले ए सिखाएंगे, திருப்பி பி சொல்லி கொடுப்பாங்க. उसके बाद बी सिखाएंगे, கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு फिर थोड़ा थोड़ा पढ़ाई करके அப்புறம் ஏபிசிடி 26 எழுத்து சொல்லிரும். फिर सारा 26 ABCD पूरा अक्षर बोल देंगे, எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிரும். सभी चीज को बोलने लग டீச்சர் जाएंगे। என்ன சொல்லிருக்காங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் அது. टीचर जो भी बोलेंगे वो समझने लग जाएंगे बच्चे அதுல लोग। ऐसा है ना? அதே போல தான் இயேசு மசீஹ் காந்தார். उसी तरह परमेश्वर के अंदर भी है, கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். थोड़ा थोड़ा आगे बढ़ना चाहिए। நீங்க உடனே சாடன்னு நினைச்சீங்கன்னா பிசாசு எடற பண்ணிடுவான். अब तुरंत सब कुछ सीखने का कोशिश करोगे तो शैतान आके आपको बर्मा देगा। கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர்ட்ட வளரணும். थोड़ा थोड़ा करके परमेश्वर में आगे बढ़ना चाहिए। பிள்ளைகள் படிச்சு எங்க போகுது லாஸ்ட்ல? ये बच्चे लोग पढ़ाई करते करते कहां पर जाते हैं? டீச்சர் ஆகும், டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், அந்த அளவுக்கு போயிருது. कोई टीचर बनते हैं, डॉक्टर बनते हैं, इंजीनियर बनते हैं, वो लेवल में चले जाते हैं। நமக்குள்ள ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிற ஆண்டவர். हमारे लिए एक मुकुट को रखा है परमेश्वर, ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிற ஆண்டவர். एक मुकुट को रखा है அந்த परमेश्वर। கிரீடத்தை பெறணும்னா वो मुकुट को अगर पाना है तो நம்முடைய கண்கள், हमारा आंखें, நம்முடைய இச்சைகள், हमारा इच्छा है நம்முடைய எல்லா பெருமைகளையும் और हमारा सारा घमंड எங்க को கொண்டு வரணும்? ஒரு மனதுக்குள்ள கொண்டு வரணும் இருக்கு. हम एक मन में लाना चाहिए। நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. अच्छे से समझ लीजिए। இதுதான் ஆவியானவர் விலை கொடுக்கிறாரு. तो आपके लिए परमेश्वर यहाँ पर समझा रहे हैं, எனக்கே தெரியாது. तो मुझे भी पता नहीं। அப்ப ஆண்டவர் என்ன செய்றாருன்னா तो परमेश्वर क्या कर रहे हैं? நம்மள ஒருமனப்படுத்துறாரு. हमें एक मन நம்ம बना रहे हैं। சிந்தம் முழுவதும் எங்க இருக்கணுமா? हमारा सोच पूरा काम पे होना கிறிஸ்துவை चाहिए, நோக்கி இருக்கணுமா? मसीह को देखकर रहना நம்ம चाहिए। ஒரு கிரீடத்தை பெறறதுக்கு ஓடுறோம். हम एक वो मुकुट को पाने के लिए हम दौड़ நமக்கு रहे ஒரு हैं। கிரீடத்தை வைத்திருக்கிறாரு. हमारे लिए मुकुट को रखे ஒரு हैं, ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறதுக்காக நம்மள ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. राज्य में प्रवेश करने के लिए हमें तैयार कर அந்த रहे हैं। வார்த்தையை நம்ம ஆண்டு தினமும் தியானிச்சு वो वचन को हम दिन और रात ध्यान நம்ம करेंगे। வளர்ந்துகிட்டே இருந்தோம்னா हम अगर आगे बढ़ते रहेंगे நம்ம பலவானா இருப்போம். तो हम बल पाकर खड़े ஆவில रहेंगे। பலவானா ஆயிடுவோம். आत्मा में हम बलशाली बन அந்த जाएंगे। கிரீடம் அப்ப நமக்கு கிடைக்கும். वो मुकुट उसके बाद हमें मिलेगा। அந்த கிரீடத்துக்காக தான் நம்ம அழைச்சிருக்கிறாரு. वो मुकुट के लिए हमें पुकारे हैं। அப்ப இந்த உலகத்துல உள்ள तो ये संसार में जो भी है, ஒரு கிரீடத்தை பெறணும்னா एक अगर मुकुट को पाना है அவன் தன் சரீரத்தை முழுவதும் ஒடுக்குறான். तो वो उसका शरीर को पूरा बर्बाद करता है। முழுவதும் எடுக்கிறான். அவன் இச்சையெல்லாம் அப்படியே ஒடுக்குறான். वो पूरी तरह उसकी इच्छाओं को अंदर दबाता है। பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பாலுக்கு போனாலும் சரி, ஃபுட்பால் விளையாட போனாலும் சரி, अगर एक फुटबॉल खेलने जाना है அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க கிரிக்கெட்டுக்கு போனாலும் சரி, या फिर एक क्रिकेट खेलने जाना है, तो எந்த ஒரு காரியத்துக்கு விளையாட்டுக்கு போனாலும் சரி, कोई भी खेल खेलने जाना है तो நம்மள என்ன பண்ணிட்டு இருக்குன்னா हमें क्या करना होता है? ஒடுக்கன் இருக்கு. बहुत तकलीफ இந்த करके சரீரத்தை ஒடுக்கன் இருக்கு. ये शरीर में बहुत मेहनत करना இந்த होता है। சரீர வர எல்லா இச்சைகளையும் ஒடுக்கன் இருக்கு. बाकी सारी इच्छाओं को हमें छोड़ देना होता है। சிந்தைகளை ஒருமனப்படுத்திட்டு இருக்கு. हमारा सोच को एक जगह में लाना होता है। இதெல்லாம் நீங்க ஒருமனப்படுத்தாம ये सब चीजों में से एकता न लाए அங்க बिना போய் நீங்க ஜெயிக்க முடியாது. आप कोई खेल में जाके जीत नहीं ஓட்ட सकते। பந்தயத்துக்கு ஓடுறீங்க. आप रनिंग रेस में दौड़ते हो, ஓடுறீங்க நீங்க. जब दौड़ते हो ஓடும்போது உங்க பார்வை என்ன இருக்கும்? आप जब दौड़ते टाइम आपका அந்த नजर किधर होता है? கிரீடத்தை நோக்கி இருக்கும். वो मुकुट को देखकर आप दौड़ते हो। கீழே பார்க்க மாட்டீங்க. आप नीचे नहीं देखोगे, இந்த சைடு பார்க்க மாட்டீங்க. ना दाएं देखोगे, இந்த சைடு பார்க்க மாட்டீங்க. आप बाएं देखोगे। உங்களுடைய பார்வை முழுவதும் எங்க இருக்கும்? आपका पूरा नजर किधर அது होता है? எப்படியாவது முந்தி போய் கிரீடத்தை பெறணும். मैं कैसे भी आगे
पहला जाके मुझे वो कब पाना है करके அப்ப बोलोगे இந்த அவைகள்லாம் என்ன செய்யுது? तो இந்த அவையத்துல உள்ள இச்சைகள் எல்லாம் आपका शरीर का सारा इच्छाएं क्या होती है ஒருமனப்படுது. वो पूरा एक स्थिति में आ இதெல்லாம் जाता है என்ன சிந்தனைகளை கொண்டு வருதுன்னா, वो कौन से सोच में लेके आता है எனக்கு வைக்கப்பட்ட அந்த கிரீடத்தை பெறன்னு ஓடுறோம். कि मेरे लिए जो कप रखा गया है उसे मैं पाना है करके आप இதே भागते हो। போலதான் उसी तरह ஆவிக்குரிய வாழ்க்கை. आत्मिक जिंदगी भी है நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில हमारे आत्मिक जिंदगी में எல்லாத்தையும் ஒடுக்கணும். सभी चीजों को हमें एक मन में लाना இப்ப है இதான் அந்த மெசேஜ். तो यही संदेश है நம்ம आज का। எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு ஓடினாதான் हम सभी चीजों को एकजुट लाकर भागेंगे तो ही பிசாசை ஜெயிக்க முடியும். तभी हम शैतान को जीत இல்ல पाएंगे ஜெயிக்க முடியாது. नहीं तो नहीं जीत पाएंगे அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. वचन को हम फिर से पढ़ेंगे உலகத்திலும் ஆ உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஆ ஒருவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் ஆ. அவரிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஆ ஏனெனில் ஆ. மாம்சத்தின் இச்சையும் ஆ. கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய ஆ. உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆ. பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, ஆ. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். हिंदी में पढ़ो. तुम ना तो संसार से हाँ। और ना संसार में की वस्तुओं से प्रेम रखो। हाँ। यदि कोई संसार से प्रेम रखता है हाँ। तो उसमें पिता का प्रेम नहीं है, हाँ क्योंकि हाँ। जो कुछ संसार में है हाँ। अर्थात शरीर की अभिलाषा हाँ। और आंखों की अभिलाषा हाँ। और जीविका का घमंड हाँ। वह पिता की ओर से नहीं हाँ। परंतु संसार की ओर से है। ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, परमेश्वर यहाँ पे क्या कह रहे हैं மாம்சத்தின் இச்சை, आपका मांस का इच्छा கண்ணின் இச்சை, और आंखों का अभिलाषा அப்புறம் ஜீவனத்தின் பெருமை, और जीविका का घमंड இதெல்லாம் எங்க இருந்து உண்டானதா? ये कहाँ पर उत्पन्न होता இந்த है உலகத்தில் உண்டானது அப்படிங்கிறார். ये संसार में उत्पन्न हुआ है करके कह रहे हैं கண்ணின் இச்சை आपका आंखों का इच्छा முதல்ல அந்த கண்ணு தான் பாக்குது. देखिए सबसे पहला ये आंखें ही देखता है கண்ணு பார்த்த உடனே தான் जैसे ही आंखें देखता உங்களுக்கு है எங்க வருதுன்னா तो आपको कहाँ पर आता है சரீரத்துக்குள்ள வருது. आपके शरीर के अंदर वो इच्छा आता है இப்ப சாராயம் குடிக்கிறான் ஒருத்தன், अभी अगर कोई दारू पीता है அவன் என்ன செய்யறான்? முதல்ல तो वो पहले क्या करता அதை है பார்த்து இச்சிக்கிறான். तो उसको देखकर वो इच्छा करता है இச்ச உடனே தான் உள்ள போகுது. वो इच्छा जब आता है तभी वो अंदर जाता है அவன் பார்க்காம போயிட்டானா वो अगर बिना देख के चला गया तो அவனுக்கு அந்த இச்சையே வராது. उसको इच्छा नहीं आएगा பாவத்திலிருந்து ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். पाप से जीतना बहुत आसान है நம்ம பார்வையில தான் இருக்கு. अब वो सब हमारे नजर में நம்மள है। இங்க எது கொண்டு வந்திருக்கிறாரு? हमें यहाँ पर क्यों लेके आए ஏத்துக்கிறத பார்க்க சொல்றாரு. यहाँ पर बोल रहे हैं कि यीशु मसीह को देखो பாத்தீங்க, ஏத்துக்கிறத பாத்தீங்கன்னா देखो अगर आप यीशु मसीह को देखोगे என் தேவனுக்கு அது பிரியம் இல்ல. என் தேவனுக்கு அது பிரியம் கிடையாது. तो मेरा परमेश्वर को ये पसंद नहीं है இது பிரியம் கிடையாது. ये पसंद नहीं है நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். मैं उनको देख रहा हूँ நீங்க அவரை பாத்தீங்கன்னா अगर आप उनको देखोगे அதுல இருந்து ஜெயிக்க முடியும். तो ये अभिलाषा से आप जीत पाओगे பாத்தீங்க, இந்த குடி பழக்கத்துக்கு ஜெயிக்க முடியும். देखिए ये दारू पीने वाला नशा से आप जीत पाओगे ஒவ்வொரு காரியத்திலிருந்து அவரை பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். हर एक चीज में उनको देखोगे तभी आप जीत पाओगे எப்படி நம்ம ஓட்ட பந்தயத்துல ஓடுறோம்? कैसे हम एक रनिंग रेस में दौड़ते हैं நம்ம எதை பாக்குறோம்? हम किसको देखते நம்முடைய हैं சிந்தை முழுவதும் கிரீடத்தை நோக்கி இருக்கு. हमारा सोच पूरा वो कप को देखकर होता है ஓடிக்கிட்டு இருக்கும்போது जब हम भागते हैं கல்லு கிடக்கும், उधर पत्थर होगा முள்ளு இருக்கும், उधर कांटे होंगे சில பேர் கால்ல இருந்து ரத்தம் வரும். कुछ लोगों को खून पैर से खून भी निकल இவன் जाता இதெல்லாம் है பார்க்கவே மாட்டான். तो वो सब वो देखते ही नहीं है இவன் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. तो वो सारा चीज भूल जाते இந்த हैं சரீரத்துல இருக்கிற எல்லா வேதனையும் மறந்துடுறான். ये शरीर में आने वाला सारा तकलीफ को भूल जाते हैं தனக்குள்ள இருக்கிற எல்லா பாடுகளையும் மறந்துடுறான். और उनके अंदर का सारा कष्ट को भूल जाते நம்முடைய हैं நோக்கம் முழுவதும் கிரீடத்தை நோக்கி இருக்கோம். आपका पूरा सोच विचार वो कब के और ही நம்முடைய रहेगा நோக்கம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கணும். हमारा सोच विचार सब यीशु मसीह के அவரை और நோக்கி இருக்கும்போது उनको सोच के நீங்க रहेंगे ஜெயிக்க முடியும். आप जीत पाओगे முத सबसे पहले இந்த இச்சையில விழ வைக்கிறது யார தெரியுங்களா? ये इच्छा में गिराने वाला कौन है पता है ஆதாம் ஏவாள விழ வைக்கிறான். वो आदम और हवा को गिराता है அது ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம். देखिए बहुत छोटी सी चीज है ஆதாம் ஏவாளையும் आदम और हवा को படைச்சு उनको बनाकर எல்லாத்தையும் ஆளுக முடிய அதிகாரத்தை கொடுத்தார் ஆண்டவர். सभी चीजों में अधिकार दिया था परमेश्वर ने ஆதாம் யாரு? आदम कौन है தேவனுடைய குமாரன். वो परमेश्वर का पुत्र है பாத்தீங்கன்னா தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். देखो वो परमेश्वर के साये में बनाया हुआ एक इंसान அவன் है என்ன செய்றான்? उसको उधर क्या करता முத है முத அங்க ஏவாள்கிட்ட வந்து பேசுறான். वो हवा के पास आके बात करता है அவன் பேசி बात करके இச்சையில கண்ணின் இச்சையில விழ வைக்கிறான். उसके आंखों की इच्छा में गिराता है மாம்ச இச்சையில விழ வைக்கிறான். मांस की इच्छा में गिराता है பெருமையில விழ வைக்கிறான். और घमंड में गिराता है நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைகள் अच्छा परमेश्वर का पुत्र ஆண்டவர்ட்ட சாயங்கால வேளையில परमेश्वर के पास शाम के टाइम में ஆண்டவரோடு உறவாடுறவங்க
परमेश्वर के साथ जो चलना होता है, ஆண்டவரோடு பேசுறாங்க. परमेश्वर के साथ जो बात करते हैं, ஆண்டவர் குளிர்ச்சியான வேளையில் சாயங்கால வேளையில உங்ககிட்ட வராரு. परमेश्वर ठंडक शाम के टाइम में उनके पास आ रहे हैं, நம்மோடு பேசுறாரு ஆண்டவர். उनके पास बात करते हैं परमेश्वर। ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல புரசா வச்சிருக்காரு, எப்பவுமே நம்பிக்கை வச்சிருக்காரு. परमेश्वर एक इंसान के ऊपर हमेशा भरोसा रखता है। இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவன் நம்பிக்கை வச்சிருக்காரு. यहाँ पर जितने भी जन आए हैं उनके ऊपर परमेश्वर ने भरोसा தினேஷ் रखा है। எனக்காக இதை செய்வான், दिनेश भाई मेरे लिए ये करेंगे, நம்ம இந்த பிரதர் இதை செய்வான், ये भाई ये करेंगे, இந்த சிஸ்டர் இதை செய்வாங்க, ये सिस्टर मेरे लिए ये करेंगे, छोटालाल இதை செய்வாங்க. छोटे लाल भाई ये करेंगे। ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்காரு. हर एक जन को एक सेवा को दिए हैं, கொடுத்திருக்காரா இல்லையா? दिए या नहीं दिए? கொடுத்திருக்காரு ஆண்டவரே. दिए परमेश्वर ने। அதை நம்ம உத்தமமா செய்யணும். उसे हम सच्चाई के साथ ஆதாம் करना चाहिए। ஏவாளுக்கு ஒரு வல்லமை கொடுத்திருந்தாரு. आदम और हवा को एक महिमा को दिए இந்த थे, உலகத்தை ஆளும்படி அதிகாரத்தை கொடுத்திருந்தாரு. संसार के ऊपर का अधिकार को दिए थे। அவன் ஒரு சிங்கத்தை கூப்பிட்டானா உடனே பக்கத்துல வந்துரும். अगर शेर को उसने बाजू में बुलाया तो तुरंत आ जाएगा, கடல்ல இருக்கிற மீனை கூப்பிட்டானா பக்கத்துல வந்துரும். अगर समुद्र के मछलियों को बुलाएगा तो वो आ जाएगा। ஏவாள்கிட்ட சொல்லி तो हवा को बोल நீ के எனக்கு ஒரு பிள்ளையை பெத்து கொடுனா பெத்து கொடுத்திருப்பா. तू मेरे लिए एक बच्चा जन्म दे, अगर बोला तो वो जन्म देती थी। அல்லேலூயா. हालेलुया। இது பைபிள்ல இருக்கா இல்லையா? ये कलाम में है या नहीं है? யாருக்கா தெரியுமா? इसको पता है क्या? மரியம் मरियम के पास தேவதூதன் இறங்கி வாரா. देवदूत उतर के आते हैं, நீ கன்னியா இருக்கிற, तू कुमारी है உனக்கு உற்பத்தி காலத்துல ஒரு குமாரனை பெற்றெடுப்பா அப்படிங்கிறாரு. और तू एक पुत्र जनेगी करके कहता है। அவ புருஷனை அறியல. तो वो उसके पति को जानते नहीं இவன் थे। என்ன சொல்றாரு? இவன் என்ன சொல்றா? वो क्या कहती है? நான் புருஷனை அறியல, मैं अपने पति से जुड़ी नहीं हूँ, இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா. ये कैसे हो सकता है करके पूछती है। தேவதூதன் என்ன சொல்றான் தெரியுமா? परमेश्वर का दूत बोलते हैं, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படிங்கிறான். परमेश्वर से जो हो नहीं सकता ऐसा कुछ नहीं है। உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுளே. आपके वचन के अनुसार मुझे होने दो करके அந்த कहती है। வார்த்தை பூமியில என்ன செய்யுது? वो वचन अभी संसार में काम कर रहा மாம்சமாகி கிருபையினால் நம்ம மத்தியில வெளிப்பட்டுச்சு. है। मांस बनकर कृपा के रूप में हमारे बीच में வார்த்தையின் சரீரமா வந்தார் இயேசு கிறிஸ்து. वचन के शरीर बनकर आया वार्ता यार है। परमेश्वर। ये वचन कौन है? வார்த்தை தான் தேவன். वो वचन ही அந்த परमेश्वर है। வார்த்தை என்ன செய்றார்? விசுவாசித்தா वो वचन को अगर विश्वास அது करोगे கர்ப்பம் தரித்து तो वो गर्भवती होकर வார்த்தையின் சரீரமா தேவன் வெளிப்பட்டார். और वचन का शरीर बनकर वो परमेश्वर प्रकट இதுதான் हुए। இதுதான் ஏவாள் செய்திருக்கணும். यही हवा भी करनी चाहिए थी, ஆனா செய்யல. पर वो नहीं की। அவன் என்னத்தை விசுவாசித்தா? वो किस पर विश्वास की? சாத்தானுடைய வார்த்தையை விசுவாசித்தா. वो सर्प के वचन में उसने विश्वास அவன் किया। எப்பேற்பட்டவன் தெரியுமா? वो किस ஆதியாகமம் 3 उत्पत्ति का किताब 3 अध्याय முதல் வசனத்தை வாசிங்க. पहला वचन को पढ़िए। தேவனாகிய கர்த்தர் ஆ. உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் ஆ. சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. சரி. அடுத்து வாசிங்க. यहोवा परमेश्वर ने जितने बनेले पशु बनाए थे, हाँ। उन सब में सर्प धूर्त था। उसने स्त्री से कहा, சர்ப்பம் எப்படி உள்ளதா? ये सर्प कैसा था? ஆண்டவர் உண்டாக்கின சகல ஜீவன்களை பார்க்கிறோம். परमेश्वर ने जो उत्पन्न किया सारे पशुओं சர்ப்பம் தந்திரம் உள்ளது அப்படிங்கிறது. और उनके बीच में ये जो सर्प है वो धूर्त था, அவன் ரொம்ப தந்திரம் உள்ளவன். बहुत चालाक था। அவன் ஆண்டவர்னு கட்டல. वो परमेश्वर ने उसे बांधा அவன் नहीं। பூமியில இருக்கா ஞாபகம் வச்சிருங்க. वो ये संसार में ही है। உங்களை தந்திரமா வந்தவன் வந்து உங்களை ஏமாத்துவான். आपको चालाकी से आकर आपको भरमाएगा। முதல்ல பைபிளை விட்டு விலக செல்வம் உங்களை ஞாபகம் வச்சிருங்க. पहले आपको एक कलाम से दूर होने रखेगा, இயேசு கிறிஸ்துவை விட்டு விலக வைப்பான் முதல்ல. यीशु मसीह से आपको दूर होने रखेगा। அதான் வேலையா தான். उसका काम ही वही है। இயேசு கிறிஸ்து உண்மையா தெரிந்து கொள்கிறவங்களா यीशु मसीह को सच्चाई से नमन करने वाले அவன்கிட்ட தான் வருவான். तो उनके पास ही वो आएगा, உலகத்துல யாருக்கும் போக மாட்டான். और ये संसार में किसी और के पास नहीं जाएगा। சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். देखिए, आप सत्य को जानेंगे तो सत्य आपको छुटकारा देगा। சத்தியம் யாரு? ये सत्य कौन நம்ம है? இயேசு கிறிஸ்து. हमारे यीशु मसीह நீங்க है। அவரை அறிஞ்சிருக்கீங்க. उनको आप जान लिए, உங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. आपको वो छुटकारा दिए हैं। ஆனா அவன் எப்பயுமே தந்திரம் உள்ளவனாவே இருந்துட்டு இருக்கிறான். पर वो हमेशा चालाकी से रहता है। அவன் வந்து என்ன செய்யறான் முதல்ல? वो आकर क्या करता நீங்க है? 6 வாசிங்க பாப்போம். उसमें छठवां वचन को पढ़ेंगे। அப்பொழுது ஸ்திரீயானவள் ஆ. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் ஆ. பார்வைக்கு இன்பமும் ஆ. புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு ஆ. அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். बढ़िया। அவனும் புசித்தான். हां अतः जब स्त्री ने देखा कि उस वृक्ष का फल खाने के लिए अच्छा और देखने में मनभाव हाँ। और बुद्धि देने के लिए चाहने योग्य भी है, हाँ। तब उसने उसमें से तोड़कर खाया हाँ। और अपने पति को भी दिया हाँ। और उसने भी खाया। ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா परमेश्वर यहाँ पे क्या कह रहे हैं? எல்லா விருட்சத்தையும் சிருஷ்டி வச்சிருக்காரு. सभी वृक्ष को बनाकर रखे, ஆனா இந்த விருட்சத்தை மட்டும் இந்த
கனியை மட்டும் புசிக்க கூடாதுங்கிறார். सिर्फ ये वृक्ष में से जो फल है उसको मत खाना करके இதை बोले, நீங்க புசிக்க நாள்ல சாவீங்க அப்படின்ட்டு इसको जब आप खाओगे तब आप मर जाओगे करके परमेश्वर ने बोल दिया। ஆண்டவருடைய கட்டளை. ये परमेश्वर का आज्ञा है। ஆனா அந்த பிசாசாங்க வந்து என்ன சொல்றாங்க, वहाँ पे शैतान ने क्या बोलता है, இந்த கனியை புசிக்க நாளில ये जो वृक्ष को जब खाएंगे நீங்க உங்க கண் திறக்கப்படும். तो आपका आंखें खुल जाएगी। எங்க குருடனவா ஆண்டவர் படைச்சு வச்சாரு. तो परमेश्वर ने उसे अंधा बनाया था क्या? இதே அவளால புரிஞ்சு கொள்ள முடியல. तो इसे वो नहीं समझ पाई। நிறைய பேருக்கு நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாம தான் பாவத்துல இருந்து கிடக்குறோம். तो हम बहुत सारे लोग नहीं समझ पाने की वजह से हम पाप नहीं करते। நிறைய பேர் தேவனை விட்டு நம்ம விலகி இருக்கிறோம். बहुत जन हम परमेश्वर से दूर होते हैं। ஒன்றுக்கு மேற்பட்ட தேவனை நம்ம வணங்குறோம். एक से बढ़कर खुदा को हम मानते हैं। ஏன் புரியல? क्यों? क्योंकि हमें वो चीज समझ में नहीं ஆனா आती। புரியும். वो समझ உங்களுக்கு पड़ेगा, தெரியும் தப்பு அப்படின்ட்டு. आपको पता चलेगा कि जो आप जाने हो वो गलत है। அவன் என்ன சொன்னானா, वो सर्प क्या बोला நீங்க वहाँ पे? புரிஞ்சா, நீங்க இத புதிச்சா तू अगर ये वृक्ष से खाएगी நீங்க எப்படி இருப்பீங்களா? तो कैसे रहेगी? தேவனுக்கு போல இருப்பீங்களா? तो परमेश्वर के तुल्य रहेगी, परमेश्वर के जैसा रहेगी। இவன் என்ன உதாரணத்தை போடுறான்னா, तो ये क्या उदाहरण को डाल रहा है? புதிச்சா तू ये वृक्ष, तू ये फल को खाएगी நீ என்ன பண்ணுவ, முதல்ல உன் கண் திறக்கப்படும். तो पहले तेरे आंखें खुल जाएगी தேவர்களை போல இருப்ப அப்படிங்கிறான். और तू देवताओं के तरह रहेगी करके அல்லேலூயா. बोलता है वो। இவன் என்ன நினைச்சிட்டா, तो ये क्या सोच ली? இவன் சர்ப்பத்தை அந்த லூசிபர்ல கீழே தள்ளும்போது ये लूसीफर को नीचे गिराते टाइम ही அவனும் அதான் நினைக்கிறான், तो वो भी वही सोचता நான் है, தேவனை போல இருப்பேன், मैं परमेश्वर के तुल्य हो जाऊंगा, தேவனுக்கு சமமா இருப்பேன், परमेश्वर के तुल्य हो நான் जाऊंगा, வலதுபுறத்தில் ஒரு ஆறாம் ஸ்தலத்தை போடுவேன். मैं बाएं तरफ में एक बड़ा स्थल को डालूंगा। அவனுடைய இச்சை பூமியில நிறைவேற்றுறான். ஞாபகம் வச்சிருங்க. उसका इच्छा को वे संसार में पूरा करता है। பாத்தீங்கன்னா இந்த வசனம் அதான் நீங்க அதான் வசனத்துடைய அர்த்தமே அதான். देखिए वचन का मतलब ही वही है। ஆண்டவர் ஆராதிக்கும்படியா ஆதாம் ஏவாளை திருச்சி வைக்கிறாரு. परमेश्वर को आराधना करने के लिए आदम और हवा को बना के रखा ஆனா है, पर இவன் தன்னை ஆராதிக்கும்படியா ये सर्प उसको आराधना करने के लिए அவன் ஆலோசனை கொடுக்கறான். ஞாபகம் வச்சிருங்க. वो उनको ये ज्ञान देता है। அவன் இந்த வசனத்தை கேட்ட உடனே और जैसे ही वो ये चीज को सुनती है அவன் என்ன செய்யறான்னா, அவன் கீழ்ப்படுகிறான். वो सर्प को सुन लेती है। அவன் முதல்ல ஆதாம்கிட்ட வரல, वो पहले सर्प पहले आदम के पास नहीं आया, ஏவாள்கிட்ட வரான். पहले हवा के पास आया, ஏன்னா ஸ்திரீ வந்து பலவீன பாண்டவன். क्योंकि स्त्री जो है वो कमजोर होती है। அப்போ அந்த ஸ்திரீயானவள் तब वो स्त्री जो है அந்த விருட்சத்தை புதிப்பதற்கு நல்லதுன்னு கண்டாளாம். तो वो सोच ली कि ये वृक्ष का जो फल है उसको खाना अच्छा है। மாம்ச இச்சை அவளுக்கு வருது. उसको पहले मन में इच्छा आता है பார்வைக்கு இன்பமா இருக்கா. और वो देखने के लिए बहुत मनभाव था। கண்ணின் இச்சை उसके आंखों का इच्छा, பார்வைக்கு எப்படி இருக்கா, वो देखने के लिए कैसा था பார்வைக்கு இன்பமா இருக்கா. और वो देखने के लिए बहुत मनभाव था புசிக்கிறதுக்கு என்ன செய்றா, और खाने के लिए वो कैसा था, நல்லதா பார்த்தாளாம். वो अच्छा लग रहा था। பாத்தீங்க, முதல்ல கண்ணின் இச்சையை கொண்டு வரா. उसके पहले आंखों का इच्छा को लेकर அந்த आया। அதான் சொல்லலாம், அந்த கண்ணின் இச்சை மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை இந்த பூமி உண்டானது. तो इसीलिए आंखों का इच्छा और शरीर का इच्छा और जीवन का घमंड ये संसार में बना हुआ चीज। அதான் என்ன கொண்டு வரான்னு பாத்துக்கங்க. அவ பேசுறது तो पहले वो क्या लेके आ रहा அதை है, பார்க்கறதுக்கு என்ன செய்தா, उस देखने के लिए कैसा था, இன்பமா இருக்கு, वो बहुत मनभाव था புசிக்கிறதுக்கு और खाने के लिए कैसा நல்லதாய் था, கண்டாளா. वो अच्छा लग रहा था இச்சிக்கத்தக்க और खाने के लायक। பாத்தீங்க, அந்த ஸ்திரியானவள் वो स्त्री जो है அந்த விருட்சத்தை புசிப்பதற்கும் वो वृक्ष वो फल को खाने के लिए நல்லதும் अच्छा பார்வைக்கு இன்பமும் और देखने के लिए मनभाव புத்தியை தெளிவிக்கிறதுக்கும் और ज्ञान को बढ़ाने के लिए இச்சிக்கத்தக்க விருட்சமா இருக்கிறது. இந்த மூணு காரியமால वो வந்து चाहनीय योग्य भी है करके ये बता रहा है। அதுங்க கண்ணின் இச்சை வருது, एक आंखों का इच्छा आ रहा है, மாம்சத்தின் இச்சை வருது, मांस का इच्छा आ रहा है தனக்குள்ள இருக்கிற பெருமை வெளியே வருது. और उसके अंदर का घमंड भी बाहर आ இந்த रहा है। மூணையும் அவ ஏற்றுக்கொள்றா. ஞாபகம் வச்சிருங்க. ये तीनों भी वो स्वीकार करती இவ है। ஏற்றுக்கொள்ள போய் ये स्वीकार करने के இவ वजह யாருக்கு से கொடுக்குறா, அர்த்தம்ல ये किसको लेके जाकर दे रही है, தன் इसके बाद கணவனுக்கு கொடுக்குறா. ये उसके पति को लेके जाकर दे ஏன் रही है। கணவன் ஏற்றுக்கொண்டானா, क्यों उसका पति स्वीकार कर இவன் लिया? தேவனுடைய குமாரன். क्योंकि वो परमेश्वर का पुत्र है। தேவனுடைய குமாரன் எப்படி இருப்பானா, परमेश्वर का पुत्र कैसा சாந்த रहेगा? குணமுள்ளவரா இருப்பான். वो शांत रहेगा। மனைவியுடைய செவி வார்த்தைக்கு செவி கொடுத்தா. बीवी ने जो बोली वो उसने सुन लिया। செவி கொடுத்ததுனால वो सुनने के वजह से அந்த வீட்டுக்குள்ள என்ன வந்துச்சு, उसके घर के अंदर क्या आ மரணம் வந்துச்சு. गया? वो मृत्यु आ गया। மரணம் வந்துச்சு. ஞாபகம் வச்சிருங்க. मृत्यु आ गया। எப்பயுமே हमेशा ஸ்திரியானவள் एक स्त्री जो है தேவன் வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை பேசும்போது परमेश्वर के वचन के विरुद्ध बात करते நீங்க टाइम அதுக்கு செவி கொடுக்க கூடாது. आप उसको सुनना नहीं चाहिए। நீங்க தேவனோடு சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் செவி கொடுக்கணும். आप परमेश्वर के साथ जीने वाला जो चीज है वो
उसका ही साथ देना चाहिए। சாத்தான் எப்போ வரானா? शैतान कभी आता है, யார்கிட்ட வரானா? किसके पास आता है? எங்க பலவீனம் இருக்கோ जहाँ पर कमजोरी है அங்கதான் வருவான். वहीं पे वो आता है। ஒருவேளை கணவன் பலவீனம் இருந்தா அவன்கிட்ட வருவான். तो अगर पति भी कमजोर होगा तो उसके पास இதை நீங்க आएगा। எப்படி கண்டுகொள்வீங்கன்னா வார்த்தை வச்சு கண்டுகொள்வீங்க. तो ये आप कैसे पहचानोगे? वचन को रख के இந்த पहचानोगे। மூணு இச்சைகளிலும் तो ये तीनों इच्छा में भी யார் முதல் விடுறானா? ஆதாம் ஏவாள். कौन पहले गिर रहे हैं? आदम और हवा पहले गिर रहे அவங்க हैं। யாரு? लोग कौन है वो दोनों? தேவனுடைய குமாரன் குமாரத்திகள். वो परमेश्वर का पुत्र और पुत्री है। யாரை விட வைக்கிறான் பாத்துடுங்க. किसको गिराता है? நம்ம எம்மாத்திரம் तो हम कितनी छोटी चीज है। இந்த பெரிய வல்லமையான காரியத்தை அவன் செய்த போதிலும் तो इतना बड़ा चीज वो करने के बाद भी அவன் என்ன செய்யறான்? वो क्या कर रहा ரொம்ப है? சிம்பிளா நடந்து போறான். बहुत आसानी से वो गिर जा रहा है। யார்? ஆமா, ராஜ்யம் பண்ணவனை விட வைக்கிறான். ஞாபகம் வச்சிருங்க. इतना बड़ा संसार को राज करने वाले को वो गिराता है। இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் आज मसीह का जो कम्युनिटी है உங்களை வார்த்தை விட்டு விலக வைக்குது. ஞாபகம் वो வச்சிருங்க. आपको ये वचन से दूर लेके जाता है। இந்த வார்த்தை விட்டு உங்களை விலக வைக்குது. ये वचन से आपको दूर लेके இந்த जाता வார்த்தை है। விட்டு நீங்க விலகுறீங்கன்னா ये वचन से अगर आप दूर होंगे உங்களை சாபமாக்கிறோம். तो आपको நீங்க சாபத்துக்குள்ள போயிடுறீங்க. ஞாபகம் आप வச்சிருங்க. शाप के अंदर चले जाओगे। அப்ப எப்போதுமே ஒரு கிறிஸ்தவன் तो हमेशा एक मसीह का வார்த்தை அப்படியே விசுவாசி நடக்கணும். ये वचन को ऐसे ही विश्वास करके चलना நீங்க चाहिए। விசுவாசி நடந்தீங்கன்னா आप अगर विश्वास करके உங்களை चलोगे என்ன செய்வார்? மேன்மைப்படுத்துவாரு. तो आपको परमेश्वर आगे बढ़ाएंगे। இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர்னா ये इज़राइल सुन, हमारा परमेश्वर एक ही परमेश्वर है। நீங்க அந்த ஒருவர் மேல தான் நம்பிக்கை இருக்கணும். आप वो एक ही जन के ऊपर विश्वास करना ஓடுற चाहिए। ஓட்டத்துக்கு நம்ம ஒன்னதான் நோக்கி ஓடுவோம். हम जब दौड़ते हैं तो एक ही परमेश्वर को देख के दौड़ेंगे। 1000 பேர் ஒரு கிரீடத்தை பெற ஓடுவோம். 1000 लोग एक कप के लिए हम दौड़ेंगे, ஆனா கிரீடம் என்னது ஒன்னாதான் இருக்கும். पर कप कितना है? एक ही होता है। எல்லாருடைய நோக்கம் அந்த கிரீடத்து மேல இருக்கும். और सबका नजर वो कप में ही रहता है। நம்முடைய நோக்கம் எல்லாம் तो हमारा नजर ஒரு भी தேவனை நோக்கி இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. परमेश्वर के நீங்க पास அவரை होना விட்டு चाहिए। விலக வைப்போம். முதல் தந்திரம் முதல்ல पहला शैतान उनसे दूर कराएगा ஏசு आपको। கிறிஸ்துவை விட்டு விலக வைப்பான். यीशु मसीह से आपको दूर அவன் कराएगा। முதல்ல அதான் சொன்னான். पहले वही वो कह रहा है, புசிக்க நாள்ல तू जब ये फल को கண் खाएगी திறக்கப்படும். तो मेरा आंखें खुल நீங்க எப்படி जाएगी இருப்பீங்க? தேவர்களை போல இருப்பீங்க. और तू परमेश्वरों के तरह रहेगी करके ஒன்றுக்கு மேற்பட்ட உபதேசம் கொண்டு வரான். एक से ज्यादा परमेश्वर को यहाँ पर ला உள்ள रहा है। புசிச்சிட்டு ये खाकर நானும் தேவனை போல இருப்பேன்னு நினைச்சிருக்கலாம். உள்ள मैं भी परमेश्वर के तुल्य हो जाऊं, இந்த கமாண்டுக்குள்ள வந்துட்டா वो घमंड में आ गई அவன் துரத்தப்படுற ஆண்டவர். और वो भगा दी जाती है। ஆண்டவரை விரட்டுறாங்க ரெண்டு பேரையும். तो परमेश्वर दोनों को भगा ரெண்டு देता பேரையும் है। விரட்டி दोनों को भगाकर அங்க போய் நிக்கிறாங்க. वहाँ पर क्या करते हैं? ராஜாவை போல இருந்த பிள்ளைகள் जो राजा की तरह जी रहे थे குலாமி ஆயிட்டாங்க. वो गुलाम बन गए। அல்லேலூயா. हालेलुया। அவங்க என்ன பண்ணாங்க? वो क्या कर रहे हैं? குலாமி ஆயிட்டாங்க. वहाँ पे गुलामी कर रहे हैं। நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பார். अच्छा आप जी रहे होंगे, நல்ல ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாரு. परमेश्वर बहुत अच्छा आशीष किए होंगे இருந்தாப்புல உங்களுக்கு எல்லாமே இருக்கும். और अचानक से सब कुछ चला जाएगा। நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. आप सोच कर भी नहीं देखे होंगे। பைபிள் சொல்லுது कलाम कहता है பிசாசு எதுக்கு வரானா? शैतान क्यों आता है? கொல்லவும் அழிக்கவும் வரான். आपको नष्ट करने के लिए और मारने के लिए आता है। இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு? यीशु मसीह क्यों आए? நான் ஜீவனை கொடுத்து ரட்சிக்க வந்தாரு. उनका जान देकर आपको उद्धार देने के लिए। हालेलुया। हालेलुया। நீங்க ரொம்ப ரொம்ப ஞானமா நீங்க போலனா आप बहुत ज्ञान के साथ नहीं चलोगे, உங்களை துர தள்ளிடுவான். आपको वो गिरा देगा। அத ஆதாம் ஏவாளை கேட்டல்றான். सबसे पहले आदम और हवा को नहीं गिराया। சிமியோனை நம்ம சிம்சோனை பாப்போம். उसके बाद सिम्सोन का कहानी हम देखेंगे। பாத்தீங்க சிம்சோன் देखिए सिम्सोन ஒரு மனவாட்டிக்கு உதாரணம். एक दुल्हन का समान है। பாத்தீங்க சிம்சோனை எடுத்துக்கிட்டீங்கன்னா सिम्सोन को अगर आप देखोगे ஒரு மனவாட்டிக்கு உதாரணம். तो सिम्सोन एक दुल्हन का उदाहरण है। ஏன்னா क्योंकि அவன் கையில ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுறாரு. क्योंकि उसके हाथों में परमेश्वर बहुत बड़ा उद्धार को देते हैं। அவன் ஒரே ஆளு वो एक ही इंसान 3300 கரடியை பிடிக்கிறான். वो 300 भालुओं को पकड़ता है। பிடிச்சு पकड़कर வால்ல வந்து பந்தத்தை கட்டி उसके पूंछों में रस्सी बांधकर அவன் தீய கொளுத்தி वो आग लगाकर அந்த காட்டை முழுவதும் அடிக்கிறான். वो पूरा जंगल को नष्ट करता है। ஒரு ஆள் கட்ட முடியுமா கரடியா? कोई भालू को पकड़ सकता है क्या? அவ்வளவு பெரிய சக்தி உள்ள ஒரு சிம்சோன். तो उतना ताकतवर सिम्सोन தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவன். परमेश्वर से अभिषेक किया गया। ஒரே ஆளு एक ही इंसान 1000 பேரை 1000 लोगों को கழுதையோட எலும்பை கொண்டு वो गधे का हड्डी को लेकर 1000 பேரை அடிச்சு போடுறான். वो 1000 लोगों को मार डालता है। அவன் யாரு? वो कौन है? மனவாட்டி. वो दुल्हन है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அந்த பவர் நம்ம கொடுத்திருக்கிற ஆண்டவர் आज वो पावर को परमेश्वर ने हमें दिया। 1000 பேரை அடிக்கிறதுக்கு பவர் கொடுக்கல. 1000 लोगों को मारने के लिए दिया नहीं है। 1000 பேரை ரட்சிக்க முடியாத பவர் கொடுத்திருக்காரு. 1000 लोगों को
उद्धार देने के लिए परमेश्वर ने वो அந்த महिमा பவர் दिया நம்மள है। கொடுத்திருக்கிறாரு. पावर को हमें दिया நம்ம है। யாரு மனவாட்டி? हमको ने दुल्हन है। அப்பேற்பட்ட சிம்சன் उतना बड़ा सिमसोन கண்ணி நிச்சயில விழுந்தாங்க. वो आंखों के इच्छे में गिर गया। தெரியுமா உங்களுக்கு? पता है பைபிள் आपको? படிச்சிருக்கீங்களா? पढ़ाई तो आप पढ़े हो क्या उसका कहानी? நியாயாதிபதி எடுங்க. न्यायियों का पुस्तक निकालिए। 14 எடுங்க. न्याय आता ऐसे आता है ना? न्यायियों का किताब 14वां अध्याय पेज नंबर 312। ஒண்ணுல இருந்து வாசிங்க. पहले वचन से पढ़ेंगे। हिंदी पढ़ेंगे, तमिल हिंदी में पढ़ो फटाफट। शिमशोन तिम्ना को गया। हाँ। और तिम्ना में एक फलिस्ती स्त्री को देखा। हाँ। तब उसने जाकर हाँ। अपने माता पिता से कहा, हाँ। तिम्ना में मैंने एक फलिस्ती स्त्री को देखा है, हाँ। अतः अब तुम उससे मेरा विवाह कर दो। हाँ। उसके माता पिता ने उसे कहा, हाँ। क्या तेरे भाइयों की बेटियों में हाँ। या हमारे सब लोगों में कोई स्त्री नहीं है हाँ। कि तू खतनाहीन फलिस्तियों में की स्त्री से विवाह करना चाहता है? हाँ। शिमशोन ने अपने पिता से कहा, हाँ। उसी से मेरा विवाह कर दे, हाँ। क्योंकि मुझे वही अच्छी लगती है। उसके माता पिता न जानते थे अच्छी कि लगती है इनका नाम है। என் கண்ணுக்கு பிரியமானவள் मुझे वही अच्छी लगती है। என்ன செய்றா? वो क्या कहता है? என் கண்ணுக்கு பிரியமானவள் அப்படிங்கிறான். मेरे आंखों को वो अच्छी प्रिय है करके वो कहता है। இவன் சொல்ல போனா वो बोला तो இவன் எங்க பெண் எடுத்திருக்கணும்னா இஸ்ரேல்ல தான் பெண் எடுக்கணும். ये शिमशोन इजरायलियों के बीच में लड़की लेना ஒரு चाहिए அந்நிய ஸ்திரியை பார்த்து था। और वो अन्य स्त्री को देख के அவளை என்ன செய்றான்? பார்த்த உடனே उसको देखकर क्या करता है? கண்ணால் பார்த்து இச்சிக்கிறான். उसको आंखों से देख के वो इच्छा என் करता கண்ணுக்கு है। பிரியமானவள் அப்படிங்கிறான். मेरे आंखों को प्रिय है करके वो कहता है। இவன் யாரு? மனவாட்டி. वो शिमशोन क्या है? वो दुल्हन है। இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் பிடிவாதமா இருக்கிறான். वो उसी स्त्री से शादी करूंगा करके वो डटा था அவன் மேல பிரியமா இருக்கிறான். और उसके ऊपर डटा था वो। ஆண்டவர் எதுக்குன்னு தெரிஞ்சு கொண்டார் தெரியுங்களா? पर परमेश्वर उसे क्यों चुना था? இஸ்ரேல் ஜனங்களே ரட்சிக்க முடியாது தெரிந்து கொண்டார். इजरायली लोगों को उद्धार देने के लिए उसे चुना था। பெலிஸ்தர் கையில இருந்து வெளியே கொண்டு வர முடியாது தெரிந்து கொண்டார். फलिस्तियों के हाथों से बाहर निकाल के लेकर आने के लिए। பெலிஸ்தர் அப்படியே ஒரு பிள்ளை இருக்கிறான், பிரியமா இருக்கிறான். और वो फलिस्तियों के पास जाकर लड़की लेता है அந்த பிள்ளை மேல பிரியமா இருக்கிறான். और वो लड़की के ऊपर इच्छा करता है। பிரியமா இருந்த பிறகு அந்த பிள்ளை வேற ஒரு ஆள் கட்டி கொடுக்குறாங்க. और प्रिय होने के बाद वो लड़की को किसी और के पास शादी कराते हैं। கொஞ்ச நாள் அங்க போன பிறகு तो थोड़ा दिन उधर जाने அங்க के बाद போறது நிறுத்தின பிறகு उधर जाना रोकने के बाद அவங்க வீட்டுல இன்னொரு ஆள் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. तो उसके घर पे और एक जन को शादी कराते இவங்க हैं। என்ன தெரியுமா பண்ணாங்க? ये इसे क्या करते हैं? போய் ये जाकर 300 நரிகளை பிடிச்சான். ये 300 भेड़ियों को पकड़ता है। பிடிச்சு पकड़ के கோவத்துல गुस्से में அந்த பெலிஸ்தர் முழுவதும் அங்க இருக்கிற எல்லா கேத்திமாடியில் உள்ள அதாவது எல்லா செடிகள்லாம் எரிச்சிடுறாங்க. और फलिस्तियों का सारा झाड़ी और खेती में सबको जला देता है। நீங்க அதுக்கப்புறம் வீட்டுல போய் படிங்க. घर पे जाके कहानी அந்த पढ़िएगा। பெலிஸ்தர் கேட்கும்போது वो जब फलिस्तियों पूछते हैं उससे இது யாரால நடந்ததும்போது சிம்சன்றாங்க. ये किसके द्वारा हुआ, तो लोग बोलते हैं कि सिमसोन ने किया ये सब। இந்த சிம்சனுக்கு அந்த யூத ஜனங்களுக்கு விரோதமா அவங்க படையெடுத்து வரும்போது ये सिमसोन और यहूदी लोगों के विरुद्ध वो फलिस्ती लोग जब आते हैं அப்ப என்ன செய்றாங்கன்னா நீங்க சண்டை போடாண்டா நான் பெலிஸ்து சிம்சனை உங்களுக்கு கையில கொடுக்குறேன் அப்படிங்கிறான். तभी वो लोग बोलते हैं कि आप लोग झगड़े मत करो, मैं सिमसोन को आपके हाथ में दे देते। சிம்சனை பிடிச்சு அங்க கொடுத்தாச்சு. सिमसोन को पकड़ कर दे दिया। அவனை கயிறுல கட்டி கொடுக்குறாங்க. उसको रस्सी में बांध के देते हैं। பலத்தை நீங்க பாருங்க. और उसके पास का बल को आप அந்த देखिए। ஊருக்குள்ள போறதுக்கு ஒரு பெரிய கதவு இருக்கு. और वो घर के वो गांव के अंदर जाने के लिए बहुत बड़ा दरवाजा அவங்க होता है। பூட்டிடுறாங்க அந்த கதவை. और वो दरवाजा को लोग बंद कर இவனை देते हैं। பிடிக்கிறதுக்காக காத்திருக்கிறாங்க. उसको पकड़ने के लिए लोग इंतजार இந்த करते हैं। பெரிய கதவை ये बड़ा दरवाजा ரெண்டு है, கையால பிடிங்கி ये दोनों हाथों से पकड़ தூக்கிட்டு நடந்து போய் அவ்வளவு அடிக்கிறான். और वो उठाकर लेके जाके सब लोगों को मार देता है। எவ்வளவு பலசாலியா और இருந்திருப்பான். कितना बल होगा उसके पास। இன்னைக்கு நமக்கு அந்த பலன் உண்டு, ஞாபகம் आज வச்சுக்கோங்க. हमारे पास भी वो बल இன்னைக்கு அந்த है। பலன் இன்னைக்கு மனவாட்டிக்கு உண்டு. आज वो बल आज का दुल्हन के पास है, ஆனா நம்ம ஜெயிக்கணும். पर वो हमें जीतना அந்த चाहिए। சிம்சன் என்ன பண்ணானா वो सिमसोन क्या किया? அவளை கட்டி கொடுத்த உடனே वो लड़की को दूसरे तरफ शादी करने के बाद அடுத்தவர் வேச்சிட்டு விடுறான். और वो दूसरी एक व्यभिचार के पास जाके गिरता है। கண்ணி நிச்சயனால आंखों की इच्छा की தப்பித்தால் वजह से கருக்கு तबिताल करके அந்த அவட்ட விடுறான். तो उसके पास जाके गिर जाता है। அவ இவனை மயக்க வச்சு
वो इसको भेकाती है இவனுக்குள்ள இந்த பலம் எப்படி வருது और इसके पास ये बल कहां से आता है அத வந்து அறிய முடியாக वो जानने के लिए பெலிஸ்தா ராஜா ஆள் அனுப்பி அவன்கிட்ட விசாரிக்கிறான் फिलिस्ती का राजा जो है लोग बेच के उसके पास पूछता है ஆனா உண்மையை சொல்லிடுறான் 7ஆம் நேரம் और तभी सिमसोन सच बता देता है எல்லாத்தையும் उन्हें சொல்றான் सब सच बता देता ये है उन्हें सुना। वो स्त्री के पास क्यों बोलता है அன்னை இச்சையினால क्योंकि उसके आंखों के इच्छा की அன்னை वजह से இச்சை எடுத்து आंखों के इच्छे को தன் निकाल சரீரத்துல कर வந்து वो शरीर में தன் आकर அறியாமலே பெருமைக்குள்ள வந்ததனால वो न जान के वो घमंड में आने की वजह அந்த से கும்பலைட்ட எல்லா காரியத்தையும் சொல்லிடுறான் वो स्त्री के पास वो सारा सब कुछ बता देता நான் है பிறவில இருந்து நரசனாக அவதாரம் எடுத்திருக்கிறேன் मैं बचपन से ही नाजरी करके अवतार लिया हूँ என் முடிய வெட்டேன் பலம் பேரா பண்ணிட்டு मेरा बाल अगर काट दिया तो मेरा बल निकल जाएगा करके वो बता देता है எப்படி போது பாத்துடுங்க देखिए सिमसोन का बल कहां से चला जाता है आप அப்படிதான் देखिए। நம்மகிட்ட இருந்து பலம் வெளியே போறது ऐसे ही हमारे पास से भी हमारा बल निकलता है தேவையில்லாத காரியங்களை பார்க்கறதுனால जो चीजों को नहीं देखना चाहिए वो हम देखते हैं தேவையில்லாத காரியங்களை சிந்திக்கிறதுனால जो चीज को सोचना नहीं चाहिए हम सोचते हैं தேவனுடைய பலம் நம்மகிட்ட இருந்து இறங்கி வெளியே போயிருது तब परमेश्वर का बल हमारे पास से निकल जाता அவளை है மயக்கி அவனை மயக்கி तो सिमसोन को भेका कर அவனை வெட்டிட்டான் முடியெல்லாம் வெட்டிட்டான் वो स्त्री उसके बाल को काट देती है கயிறு எடுத்து கட்டி பெலிஸ்தா கையில கொடுத்தாச்சு और फिर उसको बांध कर फिलिस्तियों के हाथ में दे देते அவன் हैं அங்க போய் और वो वहां पर அவன் जाकर கண்ணை பிடிக்காச்சு ஞாபகம் இருந்தா उसके फिलिस्ती लोग उसके आंखों को नोच लेते हैं பெலிஸ்தா அவனை கண்ணை முழுவதும் பிடிக்கிட்டாங்க उसका आंखों को पूरी तरह से नोच लेते हैं வச்சா எல்லாம் இழந்துட்டான் और वो सब कुछ गवा देता है எல்லாம் இழந்த பிறகு सब कुछ गवाने के बाद கொல்றதுக்காக उसको सब कुछ गवाने के बाद उसको मार डालने के लिए ये बहुत फिलिस्ती बहुत बड़ा झुंड को जमा करता है பரியாசம் பண்றாங்க और इसको फिर लोग चिढ़ाते हैं वहां पर லேசா முளைக்கு முடி और हल्का सा उसके सर में वो बाल उठता है அந்த அந்த அரமனைக்குள்ள वो पूरा भवन में அரமனையை தாங்குகிற ரெண்டு தூண் இருக்கு और वो पूरा भवन को संभालने के लिए दो बड़ा पिलर होता ஒரு है பையன்ட்ட சொல்றான் एक लड़का से बोलता என்னை है கொண்டு அந்த தூண்ல நிறுத்த அப்படின்ட்டு मुझे लेके जाकर वो पिलर में खड़ा कर அந்த देते தூணை பிடிச்சிருக்கா அப்படி वो पिलर दोनों पिलर को पकड़ लेता ஆண்டவர்ட்ட है ஜெபிக்கிறான் और परमेश्वर से प्रार्थना பாவங்களை करता है அறிக்கிட்டு ஜெபிக்கிறான் उसका पाप को कबूल करके ஆண்டவரே ஒரு நிமிஷம் இறங்கும் परमेश्वर एक बार उतर जाओ பாவங்களை மன்னி ஆண்டவரே मेरे पापों को आप माफ कर ஒருவேளை दो நீங்க இன்னைக்கு பாவத்துல இருக்கலாம் हो सकता है कि आप पाप में रहे நீங்க होंगे ஆண்டவர் வல்லமை இழந்திருக்கலாம் परमेश्वर का महिमा को खो दिए நீங்க होंगे ஆண்டவர்ட்ட கேளுங்க आप परमेश्वर से உங்க मांगिए வீட்டுக்கு ஆசீர்வாதம் வராம இருக்கலாம் आपके घर पे आशीर्वाद हो सकता है नहीं நீங்க आए ஆண்டவர்ட்ட கேளுங்க परमेश्वर से आप मांगिए சிம்சன் उसके लिए। கெஞ்சிற ஆண்டவரே सिमसोन रोया परमेश्वर के ஒரு पास நிமிஷம் இறங்க ஆண்டவரே एक बार आप उतर जाइए मेरे पास। இறங்குறோட அந்த வல்லமை திருப்பி இறங்குது பாத்துருங்க जैसे परमेश्वर उतरे तो அந்த उसका பவர் இறங்குது उसका पावर उसके ரெண்டு पास தூணை இணைக்கிற அப்படி உடைச்சு தள்ளுறான் दोनों पिलर को वो तोड़ देता है ஒரே நேரத்துல 3000 பேர் கொல்றாங்க வச்சிருங்க एक ही वक्त में वो 3000 लोगों को मार डाला அல்லேலூயா हालेलुया நீங்க ஓடிட கூடாது ஆண்டவரை விட்டு आप परमेश्वर से दूर भागने தேவனுக்கு जाना चाहिए। திரும்பின ஆண்டவர்ட்ட परमेश्वर के पास आप आइए ஒருவேளை நீங்க தவறுக்குள்ள இருக்கலாம் हो सकता है आप गलती के अंदर होंगे நீ ஆண்டவர்ட்ட நெருங்கு आप परमेश्वर के नजदीक உங்களை आइए எழுப்புவார் நீங்க மனவாட்டி आपको उठाएंगे क्योंकि आप दुल्हन हैं தெரிந்து கொள்ளப்பட்டவன் शिमशोन जो है वो चुना गया इंसान है கண்ணின் இச்சையினாலும் पर वो आंखों की इच्छाओं की மாம்ச वजह से இச்சையினாலும் मांस की इच्छाओं की वजह से ஜீவனத்தின் பெருமையினாலும் और जीवन का घमंड के वजह அவன் से கண் பிடுங்கப்பட்டுச்சு उसका आंखें नोच ली அவன் गई சரீரம் எல்லாம் நொறுக்கப்பட்டுச்சு उसका शरीर तोड़ दिया गया கடைசி நேரத்துல पर आखिरी वक्त में ஆண்டவர்ட்ட கெஞ்சலாம் वो परमेश्वर ஆண்டவருடைய से பவர் இறங்கி வந்துச்சு परमेश्वर का महिमा उतर कर आता அவன் है இருக்கிற அவ்வளவு 3000 பேர் கொண்டான் और वहां पे 3000 लोग थे उस सबको ஆண்டவருடைய மகிமை இறங்கி ஞாபகம் வச்சிருங்க परमेश्वर का महिमा वहां पर நீங்க उतरा ஆண்டவர்ட்ட கேளுங்க आप परमेश्वर से मांगो ஆண்டவரே இந்த காரியத்துல நான் இப்படி கட்டுப்பட்டு இருக்கிறேன் परमेश्वर की चीजों में मैं बंधा हूँ நான் இந்த பாவத்துல கட்டுப்பட்டு இருக்கிறேன் मैं पाप में बंधा हूँ நீ எனக்கு என்ன செய்ய விடுதலை கொடு आप मुझे छुटकारा दो சிம்சோனுக்கு இறங்கின தேவன் இன்னைக்கு நமக்கு இறங்குவாரு जो सिमसोन के पास उतरे परमेश्वर हमारे लिए भी ஏன்னா उतरे நம்மளை தெரிந்து வச்சிருக்கிறாரு क्योंकि हमें भी चुन कर எதுக்கு रखे தெரிந்து வச்சிருக்கிறாரு क्यों चुन कर रखे அவருடைய நாமத்தை மையப்படுத்த முடியாது नाम को महिमा करने உங்க के लिए ஒவ்வொருவரையும் தெரிந்து வச்சிருக்கிறாரு हर एक जन को चुन कर रखे நீங்க परमेश्वर திருப்பி கேளுங்க உங்களை எழுப்பார் ஆண்டவர் आप फिर से पूछिए परमेश्वर आपको இந்த उठाएंगे இச்சைகளா देखिए आप இந்த இச்சைகளா ये इच्छाओं को நிறைய பேரை பார்க்கலாம் आप बहुत लोगों को देख सकते हो தாவீதை பார்க்கலாம் आप दाऊद को देख सकते சவுல்ட்ட हो பார்க்கலாம் सौल को देख सकते हो நம்ம ஆகாப் ராஜாட்ட பார்க்கலாம் आप राजा को देख सकते हो ஒவ்வொருவரையும் பார்க்கலாம் हर एक जन को देख सकते हो ஒவ்வொரு ராஜாக்களும் இந்த இச்சையில விடுறாங்க हर एक राजा ये इच्छा नहीं करते हैं எல்லாரும் மனுஷன் सब लोग इंसान ஆனா हैं நம்ம இயேசு கிறிஸ்து पर हमारा यीशु இந்த मसीह பூமியில வந்து ये संसार में இந்த आके மூணு இச்சையும் ஜெயிக்கிறார் ये तीनों इच्छा को जीतते हैं ஜெயிச்சு जीतने के இந்த बाद வல்லமை திருப்பி நமக்கு கொடுக்கிறாரு वो महिमा को அவர் हमारे எப்படி पर ஜெயிக்கிறார் நம்ம பார்ப்போம் वो कैसे जीतने करके हम देखेंगे மத்தேயு मत्ती का किताब 3:16-17 எடுங்க तीसरा अध्याय
14 ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி பிராவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. हिंदी पढ़ेंगे। और यीशु बपतिस्मा लेकर तुरंत पानी में से ऊपर आया और देखो उसके लिए आकाश खुल गया और उसने परमेश्वर के आत्मा को कबूतर के समान उतरते अपने ऊपर आते देखा और देखो यह आकाशवाणी हुई, यह मेरा प्रिय पुत्र है जिससे मैं अत्यंत प्रसन्न हूँ। हालेलुया। हालेलुया। இன்னைக்கு இந்த சத்தம் நமக்கு கேட்கணும். आज ये आवाज हमें सुनाई देना चाहिए। இயேசு கிறிஸ்து காட்டுச்சு, तब यीशु मसीह को सुनाई दिया, இவர் என்னுடைய நேசகுமாரன், ये मेरा प्रिय पुत्र है, இவர் மேல நான் என்ன செய்றேன், इस पे मैं क्या करूँ, பிரியமா இருக்கிறேன் அப்படிங்கிற मैं प्रिय हूँ करके बोले। இந்த சத்தத்தை நம்ம கேட்கும்போது आज वो आवाज जब हम सुनेंगे நம்மளும் ஜெயிக்க முடியும். तो हम तभी हम இயேசு जीत கிறிஸ்து पाएंगे। ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே यीशु मसीह जब पानी में बपतिस्मा लेके बाहर आए, புறாவை போல் ரூபம் கொண்டு என்ன செய்றாரா, तो एक कबूतर के समान அவருக்குள்ள இறங்குறாரு. उनके ऊपर आकर उतरता है। எப்ப புறாவின் ஆவியானவர் நமக்குள்ள இறங்குவார், जब वो कबूतर के समान वो परमेश्वर आत्मा के रूप में हमारे अंदर उतरेंगे, இன்னைக்கு அவருக்குள்ள இறங்குறாரு, तब उन यीशु मसीह के अंदर उतरे। இன்னைக்கு நமக்குள்ள இறங்கணும். आज हमारे अंदर भी उतरना இவர் चाहिए। எப்படி வந்தாரா, ये कैसे आए, ஒரு ஆட்டுக்குட்டியை போல் வந்தாரா. एक मेमना के तरह आए। இதுதான் மேல் முக்கியம். यही सबसे, இந்த ஆட்டுக்குட்டிய சோபம் உங்களுக்கு வேணும். ये मेमना का गुण आपके अंदर आना எந்த चाहिए। ஆடுனா செம்பரி ஆடு. ये कौन सा செம்பரி ஆடு தானே, மேமனம் செம்பரி ஆடு தானே. मेमना? मेमना का बोलते हैं बड़ा बड़ा बाल रहता है ना, वो बड़ा बाल वाला मेमना भेड़ है ना, भेड़ भेड़ का रूप सब अपने अंदर मानता है। वो भेड़ का गुण हमारे अंदर आना चाहिए। हालेलुया। हालेलुया। भेड़ का सब कोई देखा क्या, यारा पात्रिकुला, भेड़ का गुण आप जानते हैं, कोई देखा है क्या? जो चरवा जो बोलता है, जो चरवा जो बोलेगा वो करता हो। हालेलुया। அதாவது ஒரு மெய்யப்பா என்ன சொல்றானோ, जो उसका चरवा बोलेगा அது அப்படியே செய்யும். वो वैसे ही करेगा। वो भेड़ ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு अगर एक चाकू को लेके அந்த கழுத்தை நீட்டினா கழுத்தை நீட்டும். अगर गला आगे करने बोला चरवा तो वो आगे करेगा भेड़। பாத்திருக்கீங்களா, நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? देखे हैं क्या? ஆனா கல்லாடு, पर ये जो झूठा भेड़ है அந்த ஆடு குதிச்சு ஓடிடும். वो कूद कर भाग जाएगा। ஆனா இந்த ஆடு पर ये जो भेड़ है, அந்த செருவா பின்னாடியே போகும். चरवा जिधर भी जाता है उसके அந்த மெய்யப்பா पीछे, பின்னாடியே போகும். वो चरवा के पीछे पीछे जाता அவன் है। என்ன சொன்னாலும் போகும். तो जो कुछ भी बोलता है वो करता है, ஏன் அந்த செருவாக்குள்ள என்ன இருக்காது, क्योंकि वो चरवा के अंदर, கபடம் கிடையாது. वो चरवा के अंदर कपट नहीं है। நம்ம செருவா அந்த பூமியில இறங்கி வரும்போது हमारा चरवा जब संसार में அவனுக்கு होता है, கபடம் கிடையாது. उनके अंदर कोई कपट नहीं है அந்த புறாவுக்கு கபடம் கிடையாது. और वो कबूतर को भी कोई कपट नहीं அதுக்கு है। தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இறங்குறாரு. इसके लिए पवित्र आत्मा उनके अंदर उतरे। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவர்னா आज हमें पवित्र आत्मा चाहिए। நம்மட்ட என்ன இருக்க கூடாது, हमारे अंदर क्या नहीं होना है, கபடம் இருக்க கூடாது. कपट नहीं होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் அவருக்குள்ள இறங்கி வராரு. परमेश्वर उनके अंदर उतरते அந்த हैं ஆவியானவர் எங்க வழி நடத்துறாரு தெரியுமா? और वो ஆவியானவர் அவர் எங்க வழி நடத்துறாரு और தெரியுமா? परमेश्वर उन्हें कहां पर चलाते हैं? நாலுக்கு நாலுல ஒண்ணா வாசிங்க. இந்தியில வேண்டாம், தமிழ்ல வாசி. இங்க இந்தியில வாசிங்க. मत्ती का ஒண்ணுல இருந்தே வாசிங்க. एक से तब पढ़े। तब आत्मा हाँ। यीशु को जंगल में ले गया। इधर लेके गया, जंगल में लेके जाता। पवित्र आत्मा आपका अंदर आएगा तो कहाँ लेके जाएगा, जंगल में लेके जाता। हाँ, ताकि हाँ, इब्लीस से उसकी परीक्षा हो। हाँ, वह 40 दिन हाँ। और 40 रात हाँ, निराहार रहा। हाँ। तब उसे भूख लगी। பாத்தீங்களா? देखिए 40 दिन, वो 40 40 நாள் दिन 40 दिन தினம் பகலும் உபவாசம் எடுக்கிறாரு. दिन और रात उपवास ले रहे हैं। உபவாசம் எடுத்து முடிச்ச உடனே उपवास लेके खत्म होने के बाद அவர்ட்ட யார் வரா, उनके पास कौन आता है? பசி உண்டாயிருச்சு. उनको भूख लगी। எப்பயுமே हमेशा பிசாசு எப்போ வருவான் தெரியுமா? शैतान कब आएगा पता है? கஷ்டமா இருக்கிற நேரம் தான் வருவான். जब आपको बहुत तकलीफ होगा तब आएगा। யாரு அதாவது பலவீனமா இருக்காங்களோ, जो सबसे कमजोर है, எப்படி ஸ்திரீ இடத்துல வந்தான், जैसा स्त्री के पास आया, அவன் வந்து கம்சோரு, क्योंकि वो कमजोर है, அவன் பைபிள் சொல்ற கம்சோரு. क्योंकि कलाम कहता है कि वो कमजोर है। நம்ம ஏதாவது பாவத்துக்கு அடிமைப்பட்டிருப்போம், हम पाप, कोई पाप में गुलामी होंगे, அடிமைப்பட்டிருப்போம். हम पाप के लिए அந்த गुलाम நேரத்துல होंगे, வருவாங்க. वही वक्त वो आएगा। கரெக்டா ஒரு நேரம் வராம பாருங்க.
बरोबर वो उसी वक्त आता है, பசி உண்டாயிருச்சு. उनको भूख लगी, அப்பொழுது तब சோதனைக்காரன் அவருக்கு வாரான். परखने वाले के पास वो आता है, பாத்தீங்கன்னா சோதனைக்காரன் அப்பதான் வாரான். ये परखने के लिए वो आता है। நீங்க எப்ப கஷ்டத்துல இருக்கிறோ, आप जब वो तकलीफ में रहोगे, எப்ப உடம்புல வீட்டுல கஷ்டம் கண்ணீர் இருக்குதோ, जब आपके घर में तकलीफ और आंसू அப்பதான் வருவான். ஞாபகம் तभी वो आता है। நீங்க புசித்து செழித்திருக்கும் வரமாட்டான். आप जब खाके पी के खुश रहोगे तब नहीं आएगा। எப்ப கஷ்டத்துல இருக்கீங்களோ, जब आप तकलीफ में रहोगे அப்பதான் சோதனைக்காரன் வருவான். तभी वो परखने के लिए आएगा, அந்த நேரம் தான் ஜெயிக்கணும். तभी आपको जीतना है उससे। அந்த நேரம் ஜெயிக்கிறதுக்கு तभी जीतने के लिए நல்லா இருப்பீங்களா, आप अच्छे रहोगे ना, புசித்து குடித்து आप खाके पी के நல்லா வச்சிருப்பார் தெரியுமா? परमेश्वर आपको बहुत अच्छा அந்த रखेगा। நேரம் நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கி நல்லா ஜெபம் பண்ணணும். वो टाइम परमेश्वर के साथ नजदीक आके बहुत अच्छे से प्रार्थना करना चाहिए। நல்லா இருக்கும்போது जब आप अच्छे रहोगे, நல்ல மொபைல் பார்த்து, हम अच्छे से मोबाइल देख के, நல்ல பிக்சர் பார்த்து, अच्छा फिल्म देख के, நல்லா என்ன சொல்லுவாங்க, அது என்னது? हम சீரியலை பார்த்து தன்னை அறியாமலே இருப்பாங்க. हम अच्छे से सीरियल देख के वो खुद को भूल कर वो खुश रहेंगे। நான் ஒரு வீட்டுக்கு போனேன், मैं घर पे गया था, எங்க ஊர்ல. मेरे गांव में போன உடனே जाने के बाद எங்க சொந்தக்காரங்க தான், मेरा रिलेटिव ही है, அங்க போய் பாக்குறேன், அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. वहां पर जाकर देखा तो கல்யாணம் முடிஞ்சிச்சா? उसको शादी हो गया தாய் மாமன் அந்த கதை விட்டுட்டு இருக்காங்க. और बेटा बेटी और मम्मी कहानी बता रहे हैं एक दूसरे को। சீரியலுக்கு கதை நடக்கு. ये सीरियल का कहानी है। என் வீட்டுக்காரி தான் பாத்துச்சா. तो मेरा घर वाली वो देख के हंसी, நாங்க பேருக்கு எங்களுக்கு தெரியல. तो हम गए, हमको दिखा नहीं, அவங்களுக்கு சீரியல் கதை நடக்கு. और वहां पे वो सीरियल का कहानी चल रहा था उनके बीच। அவங்களாவது சரி, உலகத்தாரங்க. वो लोग तो ठीक है, वो दुनिया के लोग நம்ம हैं, ஆண்டவர் பிள்ளைகள். हम परमेश्वर के बच्चे लोग நம்ம हैं। சீரியல் கதையை பார்க்காம हम सीरियल न देखते हुए இயேசு கிறிஸ்துவின் அன்பை பார்ப்போங்க. यीशु मसीह का प्रेम को அவரை देखेंगे, நம்ம தியானிப்போம். उनको हम ध्यान करेंगे। 24 hours 24 घंटे பிசாசு நல்லா கட்டி வச்சிருக்கான். परमेश्वर अच्छे से बांध कर रखा है। அதெல்லாம் சோதனைக்காரங்கள வந்து இன்னும் பாரு, இன்னும் பாரு. तो इसीलिए அடுத்த சீன் வருது. वो परखने वाला फिर से आता है, बोलता है என்ன और दूसरा அடுத்த सीन சீன் आता है। அங்க பாரு. நான் அனுபவப்படுறேன்னு சொல்றேன். मैं ये अनुभव क्या इसके लिए मैं बोल रहा हूँ, காரியத்தை நம்ம பார்த்தோம்னா ये चीजों को अगर हम देखेंगे அடுத்து என்ன வரும்? तो दूसरा क्या आएगा, இதுக்கு அடுத்து என்ன வரும்? उसके बाद क्या आएगा, இது எனக்குள்ள வர உண்மையிலே ये मेरे अंदर आएगा। நான் உடனே பிசாசை தூர போடி மூடிக்குள்ள உள்ள வச்சிருவேன். मैं तुरंत शैतान को दूर हट करके प्रार्थना சோதனைக்காரன் करके अंदर रखता हूं। எங்க பலவீனமா இருக்கிறோமோ जहाँ पर कमजोरी होता அந்த है இடத்துல வருவான். वहीं पर शैतान आता है। ஏசு தான் வாரம் तो பார்த்து यीशु मसीह के पास वो यहाँ पर आता है, நீங்க பாருங்க. वो कैसे जीतने करके आप देखिए। அப்பொழுது சோதனை அவர் பிரதித்தமாக சொல்லுங்க, மூணு வாசிங்க. तब परखने वाले के पास आकर उससे कहा, हाँ। यदि तू परमेश्वर का पुत्र है हाँ। तो कह दे हाँ। कि ये पत्थर रोटियां बन जाए। ஆ यीशु ने उत्तर दिया, हाँ। लिखा है हाँ। मनुष्य केवल रोटी ही से नहीं ஆ परंतु हालेलुया। हर एक वचन से जो आमीन। परमेश्वर के मुंह से निकलता है हाँ। जीवित रहेगा। ஆமென். आमीन। பாத்தீங்களா, அவருக்கு பசி உண்டாயிருச்சு. देखिए उसको भूख लगी, उनको भूख लगी அங்க சோறு இல்ல. और वहाँ पे खाना नहीं है, அவன் என்ன சொல்றான்னா, तो वो शैतान के क्या बोलता நல்ல है, இது முதல்ல நீ அப்பமாக்கி சாப்பிட அப்படிங்கிறான். तू ये पत्थर को खाना बना के खा, रोटियां बना के खा ले। அவரால் முடியாதா? तो उनको हो नहीं सकता क्या, முடியும். उनको हो सकता है, 4 ரொட்டி 5000 பேருக்கு பங்கு வச்சாரு. क्योंकि वो 5 रोटी को 5000 लोगों के बीच में बांटा उन्होंने, அவரால முடியும். उनसे हो सकता है। அவன் சொல்லி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. तो वो बोल के हम करना जरूरी नहीं அவர் है, மாம்ச பசியில உட்கார்ந்து இருக்கிறாரு. वो भूख में पड़े हैं சோதனைக்காரன் வாரான். और वो परखने वाला आता என்ன है, செய்யும்? அந்த கல்ல அப்பமாக்கி சாப்பிட அப்படிங்கிறான். ये पत्थर को रोटी बना के खा लो करके देता है। பங்கு கொடுக்கிறாரு तो பாத்துக்கோங்க. परमेश्वर वहाँ पे कैसे जवाब அவர் देते हैं, பிரதித்தமாக तो परमेश्वर ने उत्तर दिया, மனுஷன் அப்பத்தில் மாத்திரமல்ல, मनुष्य केवल रोटी ही से नहीं தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாங்கிறாரு. परंतु हर एक वचन से जो परमेश्वर के मुख से निकलता है நீங்க जीवित இந்த रहेगा। வார்த்தை எவ்வளவுக்குள்ள புசிப்பீங்களோ आप जितना ज्यादा ये वचन को खाओगे நீங்க பிழைக்க முடியும். आप बच पाओगे। ஒரு நாள் உபாசம் போட்டு நம்மளால ஜெபம் பண்ண முடியல. एक दिन उपवास करके हम प्रार्थना नहीं कर सकते, ஒரு நாள் உபாசம் எடுக்கணும்னா कष्टமா இருக்கு. एक दिन उपवास लेने के लिए हमें बहुत तकलीफ होता है। நான் முதல்ல அப்படிதான் கஷ்டப்படுவேன். मैं पहले वैसे तकलीफ होता ஒரு था, நாள் உபாசம் எடுத்துட்டு एक दिन उपवास लेकर மத்தியானம் போய் சாப்பிடுவேன். दोपहर जाके खा लेता था, காலையில உபாசம் முடிச்சிருப்பேன். सुबह उपवास में पकड़ता था, 3 மணி ஆன உடனே जैसे 3 बजता था அதை தாங்க முடியாது. मुझे सहन ही नहीं होता இந்த था। ஹோட்டல்ல தேடி போவேன். मैं जैसे होटल में ஆண்டவரே என்னை மன்னிச்சிரும். परमेश्वर मुझे माफ कर என்னால दो, முடியல. मुझसे नहीं होगा, உடனே சோற தின்னுவேன். तुरंत खाना खा लूंगा, ஆனா விடலனா. पर मैं छोड़ा नहीं, அதுக்கு நான் விடல. तो उसके लिए मैं छोड़ा नहीं। அடுத்த போராட்டம் அடுத்த நாள். और फिर से அடுத்த நாள்
फिर से दोबारा और मैं कसरत करना அடுத்த வாரம் फिर दोबारा இப்படி 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 பலப்பட்டு ऐसा करते करते बल पाकर 3 நாள் தண்ணி குடிக்காம உபாசம் போக வச்சார் ஆண்டவர் 3 दिन बिना पानी का उपवास जाने के लिए ஹalleluya उपवास किया। நம்ம பலப்படும் ஞாபகம் வச்சிருங்க हम बल पाना है அதுக்கு தான் நம்ம ஓட்ட பந்தயத்தை ஓடுற பத்தி நான் சொன்னேன் तो इसीलिए हम ये रनिंग रेस भागने के बारे में मैंने ஸ்டெப் कहा ஸ்டெப்பா நம்ம வளரணும் थोड़े थोड़े करके हमें आगे बढ़ना है நம்ம உபாசத்துல வளரணும் हम उपवास में आगे बढ़ना है அவன் சீக்கிரத்துல உங்களை உபாசம் எடுக்க விட மாட்டான் उतना जल्दी आपको उपवास लेने नहीं சீக்கிரத்துல छोड़ेगा ஜெபம் பண்ண விட மாட்டான் और इतना जल्दी आपको प्रार्थना करना नहीं पड़ेगा हम बोलना चाहिए என் உபாசத்துல சரீரம் செத்தாலும் சரி ये उपवास में मेरा शरीर मर भी गया तो என் தேவனுடைய வார்த்தைனா நான் பிழைப்பா அப்படிங்கணும் मेरा वचन परमेश्वर का वचन के द्वारा मैं बचूंगा करके பலவீனம் बोलना चाहिए। ஓடிடும் आपका कमजोरी भाग जाएगा பலவீனப்படுத்துறது யாரு आपको कमजोरी निकलने वाला சோதனைக்காரன் वो परखने वाला है இன்னைக்கு அதை நம்ம என்ன செய்யணும் वो उसे हमें क्या करना है நம்ம ஜெயிக்கணும் हमें जीतना है உங்களை சீரியல் பார்க்க வைக்கிறது யாரு आपको सीरियल देखने रखने वाला कौन है படம் பார்க்க வைக்கிறது யாரு फिल्म देखने रखने वाला कौन है वो परखने वाला शैतान நீங்க है நினைச்சுக்கலாம் आप बोल सकते நான் हो ஜாலியா இருக்கிறதா பாக்குறேன் அப்படின்ட்டு मैं खुश रहने के लिए मैं देख रहा हूँ आपसे। டெக்னிக் செஞ்சுட்டு तो இருக்கிறான் शैतान आपके पास काम कर நீங்க रहा எந்த है அளவுக்கு ஞானமா ஆண்டவர்களை வளர்றீங்களோ आप कितना ज्यादा ज्ञान से आप आगे உங்க बढ़ोगे வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரும் तो आपके घर के अंदर आशीर्वाद आएगा தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற तो परमेश्वर कहते हैं परमेश्वर के मुंह से आने वाला हर एक वचन ஒவ்வொரு के द्वारा வார்த்தையும் பிழைப்பா हर அப்படின்ட்டு एक वचन के द्वारा आप जियोगे करके அவன் அடுத்த குட்டான அடுத்தப்ல तो उसके बाद पर शैतान ने क्या बोला விடல அடுத்த ஸ்டெப் கொண்டு போறான் उसने छोड़ा नहीं वहाँ पे। அப்பொழுது அவர் மாம்ச இச்சை ஜெயிக்கிறாரு तब वो उनका मांस का इच्छा को जीतते हैं அதுக்கு மாம்ச அடுத்த அடுத்த ஸ்டெப் பாப்போம் நம்ம तो उसके बाद क्या அப்பொழுது कहते हैं பிசாசு तब அஞ்சு வாசிங்க அதுல 5 அதுல 5 வாசிங்க हिंदी में இருக்கிறவங்க जो भी हिंदी में निकाला फटाफट पढ़ना है वो उनका टाइम नहीं देना है तब इब्राहिम उस पवित्र नगर में ले गया हाँ और मंदिर के कंगूरे पर खड़ा किया हाँ और उससे कहा हाँ यदि तू परमेश्वर का पुत्र है तो हाँ। अपने आप को नीचे गिरा दे हाँ क्योंकि लिखा है हाँ वो तेरे विषय में अपने स्वर्गदूतों को आज्ञा देगा हाँ और वे तुझे हाथों हाथ उठा लेगा हाँ। कहीं ऐसा न हो कि तेरे पाँव में पत्थर से ठेस लगे हालेलुया பாத்தீங்க देखिए அடுத்து பெருமைக்கு கொண்டு போறான் उसके बाद घमंड में लेके जाता இயேசு है கிறிஸ்து பெருமைக்குள்ள கொண்டு போறான் यीशु मसीह को घमंड के अंदर लेके தேவனுடைய जाता है குமாரனானால் तू अगर परमेश्वर का पुत्र है எங்க கொண்டு போறான் तो कहाँ पर लेके जाता है தேவனுடைய ஆலயத்துக்கு மேல ஒரு ஸ்தானத்தை கொண்டு போயிட்டான் तो परमेश्वर के कलीसिया के सबसे ऊपर के स्थान में लेके அங்க जाता போய் है கீழே விழ சொல்றாரு वहां पर लेके जाकर नीचे அவன் गिरने கீழே விழ बोलता है। சொல்றான் वो बोलता है कि तू नीचे जा நீ नीचे गिर जा தேவனுடைய குமாரனானால் अगर तू परमेश्वर का पुत्र होगा இங்கிருந்து தாழ புதியும் तो यहाँ से तू उड़ी मार நீ தேவனுடைய குமாரன் தானே आप परमेश्वर का पुत्र நீ है ना விழுந்தாலும் சாவ மாட்டீல तो अगर नीचे गिरा तो मरेगा नहीं ना விழு அப்படிங்கிறாரு तू गिर जाकर के वो कहता है ஆனா அவர் என்ன பதில் கொடுத்தாரு तो वो தெரியுமா? क्या बोलते हैं वहां पर அதற்கு उसके लिए உன் தேவனாகிய கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக तू तेरे परमेश्वर को तू परखना मत करके वो कहता है அல்லேலூயா हालेलुया அவனும் வசனத்தை கொண்டு தான் பேசுறான் वो भी वचन को लेकर ही बात करता நீ है மேல இருந்து கீழே குளிச்சேனா ऊपर से नीचे बोला तो உன் பாதம் கல்லில் இராதபடி तेरा पैर पत्थर में न लगे உங்க தூதரை கொண்டு காப்பாரு நீ வேதத்தை கொண்டு தான் பேசுறான் वो तेरा दूध को लेके वो बचाएंगे करके वो कलाम को लेकर ही बात करता है பாதுகாப்பாரு पर परमेश्वर बचाएंगे நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க आप चल के जाते हो அறியாம கீழே விழுந்தீங்கன்னா अचानक से आप नीचे गिर जाते हो பாதுகாப்பாரு परमेश्वर आपको बचाएंगे நீங்க வேண்டிக்கு விழுந்தீங்கன்னு வச்சுடுங்க तो आप जान बूझ कर जाके गिरोगे तो பாதுகாக்க மாட்டாரு परमेश्वर आपको नहीं ஆனா बचाएंगे அவர் தன்னுடைய பெருமையில இருந்து ஜெயிக்கிறார் तो वो घमंड से यीशु मसीह जीतते हैं முதல்ல மாம்ச இச்சையிலிருந்து ஜெயம் கொள்றாரு पहले मांस का इच्छा से वो जीतते हैं அடுத்தாப்புல கமாண்ட்ல இருந்து ஜெயிக்கிறாரு फिर उसके बाद वो घमंड में से जीतते அடுத்த हैं ஸ்டெப் வாங்க तो उसके बाद का स्टेप तो आइए 8 படிங்க 8वां वचन को पढ़िए फिर इब्राहिम उसे एक बहुत ऊंचे पहाड़ पर ले गया हाँ और सारे जगत के राज्य और उसका वैभव दिखाकर उससे कहा हाँ। यदि तू गिर कर मुझे प्रणाम करे हाँ तो मैं ये सब कुछ तुझे दे दूंगा அல்லேலூயா हालेलुया முத ஆள முடியாத ஆதாம் எவாட்ட கொடுத்திருந்த ராஜ்யத்தை पहले पूरा अधिकार के साथ जो आदम और हवा को दिया था वो राज्य को ஆனா அவன் இழந்தான் पर आदम और हवा ने उसे खो बैठे அது அவன் கையில போயிடுச்சு तो वो राज्य शैतान के हाथ में चला இன்னைக்கு गया ராஜ்யம் யார் பண்றா आज यहाँ पे राज कौन कर रहे हैं தேவன் ராஜ்யம் பண்ணல परमेश्वर राज नहीं कर रहे हैं
உலகத்தினுடைய மனுஷனுடைய ராஜ்யம் சாத்தானுடைய ராஜ்யம் நடக்குது. यहाँ पे शैतान का राज्य चल रहा है. தேவனுடைய ராஜ்யம்னா நியாயமா நடக்கும். परमेश्वर का राज्य होगा तो न्याय के साथ அன்பு चलेगा. மட்டும் தான் இருக்கும். सिर्फ प्रेम रहेगा. ஆனா இன்னைக்கு பூமியில என்ன நியாயம் நடக்கு? पर आज संसार में कौन सा न्याय चल रहा கொலை है? பண்றவனும் கொலை பண்றவன் தான் ராஜ்யம் பண்றான். मर्डर करने वाला और चोरी करने वाला ही राज कर रहे हैं. நியாயம் கிடையாது பூமியில. यहाँ पर न्याय नहीं है संसार में. पर அவன் கண்ணு நிச்சயம் கொடுக்குறான் ஆண்டவருக்கு. वो पर यीशु मसीह को आंखों का इच्छा देता है. மேல கொண்டு போய் वो सबसे ऊपर के स्थान में लेके जाके டிவி வந்தாச்சு. அங்க ஒரு டிவி. वहाँ पर एक टीवी आ जाता है. உலகம் முழுவதும் ஆண்டவர் காட்டுறான். पूरा संसार को परमेश्वर को दिखाता है. தன் தௌலத்தை பார். ये धन दौलत को देख. பார் எல்லாம் என்னுடையதுப்பா. ये सारा चीज मेरा है. என்னையும் நீ வணங்கு. तुम मुझे नमन कर. இன்னைக்கு உங்ககிட்ட வந்து அவன் பேசலாம் நீங்க என்ன செய்வீங்க? आज आपके पास आकर बात करेगा तो आप क्या बोलोगे? வீட்ல ஒண்ணுமே இல்ல. आपके घर में कुछ भी नहीं है. நாளைக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்ல. कल खाने के लिए कोई रास्ता नहीं है. நீங்க இயேசு கிறிஸ்துக்கு வைராக்கியமா இருக்கீங்க. आप यीशु मसीह के पास डटे हो. வைராக்கியமா ஜீவிச்சிட்டு இருக்கீங்க. आप यीशु मसीह के लिए डटे हो. அடுத்த நேரம் சாப்பிடறதுக்கு தோத்துக்கு வழி இல்ல. और अगला वक्त खाना खाने के लिए खाना नहीं है. வருவான். वो आएगा. இன்னும் நீ இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கியா? तो अभी भी यीशु यीशु करके क्यों बोल रहा है? பிள்ளைகள்லாம் சாவ போகுது. तेरा बच्चे पूरे मरने जा रहे हैं. நான் உனக்கு பணம் தரேன். मैं तुझे पैसे देता हूँ. என்னைய வணங்கு. तू आके मुझे नमन कर. நீங்க என்ன சொல்லுவீங்க? आप क्या बोलोगे? உங்க கண்ணால் காண்றீங்க நீங்க. अब आपके आंखों से देख रहे हो आप. ஆண்டவர் என்ன செய்றாருன்னா परमेश्वर यहाँ पे यीशु मसीह यहाँ पे क्या कर रहे हैं? அப்பாலா போய் சாத்தானே परमेश्वर यहाँ पे உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள். तू 10 तब यीशु ने उससे कहा, हे शैतान, हाँ। दूर हो जा, दूर हो जा। क्योंकि लिखा है, हाँ। तू प्रभु अपने परमेश्वर को प्रणाम कर और केवल उसी का उपासना कर. ஆராதனை करो. आमीन. யாருக்கு ஆராதனை பண்ணுமா? किसका उपासना करना ஒரே है? தேவனுக்கு ஆராதனை பண்ணுமா? एक ही परमेश्वर का आराधना ஒரே करना வார்த்தையில है. விரட்டி விட்டாரு. एक ही शब्द में तो भगा दिया. ஒரு வார்த்தையை கொண்டு பேசுறான். तो शैतान भी वचन को लेकर बात करता है. यीशु मसीह भी वचन को लेकर बात करता है. வசனம் நீ ஜெயிக்கணும் நம்ம. देखिए हम भी ऐसे जीतना இயேசு चाहिए. கிறிஸ்து ஜெயிச்சு यीशु मसीह जीत कर இந்த வல்லமையை நமக்கு கொடுத்தார். ये महिमा को हमें दे दिए. அல்லேலூயா. हालेलुया. இவர் ஜெயிச்சாரு. ये जीत गए. இவர் இங்க ஜெயிச்ச பிறகு ये यहाँ पर जीतने के बाद கடைசில சிலுவையின் மரணத்துல கூட அவரை வந்து பிடிக்கிறான். फिर भी अंत में क्रूस में मृत्यु के टाइम उसको आकर पकड़ता है. தேவனுடைய குமாரனானா तू परमेश्वर का पुत्र होगा तो நீ எனக்கு இறங்கி வா அப்படிங்கிறான். तू यहाँ से उतर के आजा करके कहता அந்த है. ஒருத்தன் கொட்டுறான். तो वहाँ पर आके उनको सिर पे मारता நீ है. வந்து உங்க கொட்டுறது யாருக்கு சொல்லு அப்படின்னு கேக்குறான். तुझे सिर पे मारने वाला कौन है करके तू बता करके बोलता அது है. சொன்னாரா? वो जवाब दिए क्या? பாதலே சொல்லல. वो जवाब दिए ही அவருக்கு नहीं. கொடுக்கப்பட்ட பாடு. उनको दिया गया जो तकलीफ है அவர் நமக்காக பாடுபடுறார். वो ஞாபகம் வச்சுக்கோங்க. हमारे लिए तकलीफ उठाते அவர் हैं. எல்லா பாடுகளையும் ஜெயிக்கிறாரு. वो सारा तकलीफों को जीतते அவர் हैं. வாரியர்கள் போட்டு அடிக்கிறாங்க. उनको लकड़ी झाड़ू से लेके मारते हैं. எல்லா பாடுகளும் நமக்காக படுறாரு. सभी तकलीफों को हमारे लिए उठाते हैं. இதை விட்டுட்டு சும்மா போல சில காலம் ஓய்ந்திருந்தான். पर ये छोड़कर भी वो छोड़ा नहीं. वो बहुत वक्त तक वो आराम कर रहा था. கடைசி வரைக்கும் அவங்க ஆண்டவர்கிட்ட போற மரணத்துல वो आखिरी टाइम में भी मृत्यु के टाइम वो परमेश्वर यीशु मसीह के पास जाता है. தோட்டத்துல वो इस्राएल बगीचे में அவர் ஜெபம் பண்றாரு. वो प्रार्थना करते हैं. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே வந்து அவரை பிடிச்சாச்சு. प्रार्थना करके खत्म होने के बाद उनके पास आ जाता है. அவரை பிடிச்ச உடனே அவரை பரியாசம் பண்றாங்க. उनको पकड़ने के बाद उनको चिढ़ाते हैं. காரி துப்புறாங்க. उनके ऊपर थूकते हैं. கொட்டுறாங்க. उनको मारते हैं. சிலுவையை கொண்டு சமக்க வைக்கிறாங்க. और वो क्रूस को लेकर उनको बोझा चलने रखते हैं. சிலுவையில் ஜீவனை விடும்போது கூட और जब क्रूस में उनका मृत्यु होने जाता है तो शैतान छोड़ा नहीं. நீ தேவனுடைய குமாரனானா तू परमेश्वर का पुत्र हो गया இறங்கி வாரோம். तो उतर के आ. உண்மை நீ ரட்சிக்க முடியல. तू ஒரு நாள் ரட்சிக்க முடியல. अब तू खुद को उद्धार नहीं दे நீ पा யாரை रहा. ரட்சிப்பேரு? तू किसको और किसको उद्धार दे सकता है? பதில் சொன்னாரா? वो जवाब दिए क्या? பதிலே கொடுக்கல. वो जवाब दिए ही नहीं. அவர் ஜெயிச்சாரு वो பாத்துடுங்க. जीत लिए. மரணத்தை ஜெயித்தாரு. मृत्यु को जीत लिए. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? आज हमें ஜெயிக்கணும். भी जीतना है. இன்னைக்கு ஜெயிக்கணும். आज हमें भी वो जीतना है. ஜெயிக்கிற கூட்டமா அந்த பூமியில இருக்கணும். हम जीतने वाला झुंड बन के संसार में जीना है. वो मृत्यु होके உயிர்த்தெழுந்த பிறகு फिर से जिंदा होने के बाद ஜெயிக்கக்கூடிய வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். वो जीतने का महिमा हमारे पास है. அல்லேலூயா. हालेलुया. இந்த அபிஷேகம் இன்னைக்கு நமக்கு தேவை. ये अभिषेक हमें चाहिए. அவர் பூணி ஊதி वो फूंक करके उसे फूंक कर ஆதாமுக்கு பூணி ஊதினாரு. आदम को फूंक करके फूंके. அவன் ஜீவாத்மானா वो जीवन का आत्मा बन गया. அந்த ஜீவத்தின் அந்த மூணு விதமான இச்சையினாலும் और वो 3 तरह का इच्छाओं को அந்த ஆத்மாவை இழந்தாவன். वो आत्मा को उसने खोया. இன்னைக்கு நம்ம எல்லாம் இழந்திருக்கிறோம். आज हम सब खो बैठे. இதை கொடுக்க முடியாத इसको देने के लिए இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். यीशु मसीह संसार में आए.
அவர் சும்மா வரல वो ऐसे ही नहीं आए இயேசு கிறிஸ்து यीशु मसीह நம்ம எதை இழந்திருக்கிறோமோ हम जो चीज खोए हैं அதை திருப்பி கொடுக்க முடியாதாரு उसे दोबारा देने के लिए அதான் आए। பூமியில இருந்து போகும்போது हम ये संसार से जाते அவர் என்ன टाइम சொல்றாருன்னா பூனி ஊதுனாரு वो फूक करके फूके நீ பெற்றுக்கொள்ள அப்படின்றாரு तू पा लेकर के बोले பாத்தீங்க, இயேசு கிறிஸ்து தான் தெய்வன்ற அடையாளத்துக்கு இது ஒரு பெரிய சாட்சியாகும் क्योंकि यीशु मसीह भी परमेश्वर है करके ये एक बहुत बड़ा गवाही है। அங்க ஆதாமுக்கு ஊதுனது போல் वहां पर जैसा आदम को उन्होंने फूका, ஏவாளுக்கு ஊதுனது போல் हवा को जैसा उन्होंने கடைசி फूका, நாட்கள் இங்க இருந்து போகும்போது और आखिरी टाइम में यहाँ से जाते टाइम அவர் என்ன செய்றாரு பூனி ஊது பெற்றுக்கொள்ள அப்படிங்கிறாரு वो फूक फूक के बोल रहे कि पा ले, அந்த ஜீவனை திருப்பி நம்ம கொடுக்கிறாரு वो जीवन को हमें देते हैं நம்ம दोबारा। எதை இழந்தோமோ हम जिसे அதை திருப்பி இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கிறாரு हम जो खोए परमेश्वर ने हमें நம்ம दोबारा அதை பெற்றுக்கொள்ளணும் उसे हम पा लेना இது है। நம்முடைய சுதந்திர ஞாபகம் வச்சிருங்க ये हमारा फ्री உங்களுக்கு स्वतंत्रता எனக்கு இது है। உரிமை ஞாபகம் வச்சிருங்க आपका और मेरा हक है वो, நீங்க உங்களுக்கு நமக்கு அது உரிமை உள்ளது आज आपको और मुझे वो हक है। இந்த சுதந்திரத்தை நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா ये स्वतंत्रता को अगर आप पा நீங்க लिए தான் உலகத்தை ஜெயிக்க तो முடியும் आप ये संसार को जीत सकते हो, உங்களால் ஜெயிக்க முடியும் आप जीत सकते हो, என்னால் ஜெயிக்க முடியும் मैं जीत सकता ஆனா हूँ। ஆண்டவர் அந்த வல்லமை என்ன செய்றாரு और கொடுத்திருக்கிறார் महिमा को परमेश्वर ने அதை हमें நம்ம दिया, பெற்றுக்கொள்ளணும் वो हमें पाना है। 120 பேர் அதை பெற்றுக்கொண்டாங்க 120 लोग उससे पाए, 120 பேரை கொண்டு ஆண்டவர் உலகத்தை அசைச்சாரு 120 लोगों को लेकर परमेश्वर ने संसार को இன்னைக்கு हिलाया। நம்மளை நிலத்து கொண்டு இருக்கிறாரு आज हमें भी ये देखने को உங்க मिला है। ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு आज आप हर एक को चुन कर लिए हैं, சிம்சோனை போல தேர்ந்தெடுத்திருக்கிறாரு सिमसोन के जैसा चुन लिए हैं। நம்ம அந்த வல்லமை பெற்று हम वो महिमा को पाते हैं। ஆண்டவர் எல்லா இச்சைகளையும் ஜெயிச்சிட்டாரு परमेश्वर सब इच्छाओं को जीते हैं। முழுவதும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு आपको पूरी तरह परमेश्वर முழுவதும் தேவனிடத்துல ஒப்பு கொடு पूरी तरह परमेश्वर के ஆண்டவர் पास உங்களை ஆசீர்வதிப்பார் परमेश्वर आपको आशीष करेंगे। தேவன் நினைச்சிருக்கிறாரு परमेश्वर இந்த பூமியில இதுக்காக தான் இறங்கி வந்தார் परमेश्वर इसीलिए इस संसार में இந்த उतर कर आए। இச்சையிலிருந்து நமக்கு ஜெயம் கொடுக்க முடியாது ये इच्छाओं से हमें जीत जय पाने के लिए நம்மளுக்கு இந்த பூமியில இறங்கி வந்தாரு हमें ये संसार में उतर के आए। கலப்பையில் கை வைத்த நம்ம கலப்பையில கை வைத்திருக்க நம்ம जो கலப்படம் என்னது ஊர்ல जो खेती बाड़ी में जो हल 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 में जो हाथ रखे हैं हम நம்ம பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது हम पीछे मुड़कर नहीं देखना நீங்க चाहिए। ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க आप अगर परमेश्वर के पास आ திரும்பி गए பார்க்காதீங்க आप दोबारा पीछे मत देखिए। ஆண்டவரை நேசிக்கிறார் परमेश्वर आपको प्रेम कर रहे हैं। நம்ம ஆண்டவர் கையில முழுவதும் ஒப்பு கொடுப்போம் हम पूरी तरह परमेश्वर के पास ஆண்டவர் இந்த समर्पण வல்லமையை करेंगे। பெற்றுக்கொள்வோம் परमेश्वर के पास तो महिमा पा लेंगे, हम सब खड़े हो जाएंगे। இன்னைக்கு நம்ம ஜெயம் கொள்ளணும் आज हम जय पाना है। ஜெயம் கொள்றதுக்கு जय पाने के लिए தேவனுடைய வல்லமை தேவை परमेश्वर का महिमा चाहिए। இச்சைகளை ஜெயிக்க इच्छाओं को जीतने के लिए தேவனுடைய வல்லமை தேவை परमेश्वर का महिमा चाहिए। இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ஜெயிச்சார் हमारा यीशु मसीह सब कुछ जीत लिए, உங்களுக்கா எனக்காக எல்லாத்தையும் ஜெயிச்சார் आपके लिए और मेरे लिए सब कुछ जीत लिए। நம்ம இன்னைக்கு தான் நம்மள விட்டு கொடுக்கணும் हम खुद को देना है, இதுதான் நம்மகிட்ட கிடையாது यही नहीं है हमारे पास। செய்தியை கேட்கிறோம் हम संदेश सुनते हैं ஆனா வெளியே போற पर பிறகு बाहर जाने के बाद நான் எப்படி இருப்பேன் அப்படியே தான் இருப்பேன் मैं जैसा हूँ वैसे ही मैं रहूंगा करके बोलते நமக்கு हैं। மாற்றம் தேவைப்படுது हमारे पास बदलाव आना जरूरी है। நீங்க அதுக்குள்ள வர முடியல आप उसके अंदर नहीं आ पा रहे, நம்ம என்ன செய்யணும் उसके लिए हमें क्या அந்த करना है? சமூகத்துல இருந்து ஜெபிக்கணும் परमेश्वर के चरणों में आके प्रार्थना करना है। மக்களுக்கு ஏனோக்கு देखिए एनोक 326 வருஷம் 326 साल 365 வருஷம் 365 साल தன் குடும்பத்தோட उसके परिवार के साथ தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் परमेश्वर के साथ जुड़ा हुआ था, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் परमेश्वर के साथ बात कर रहा था। பிள்ளை குட்டியோட சேர்ந்து उसके परिवार बच्चों के साथ वो क्या कर எடுத்துக்கொள்ளப்பட்டான் वो उठा लिया அவன் गया, காணாம போயிட்டான் वो घूम गया। இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள போறதுக்கு ஆயத்தமாகணுமா आज हम भी उठा लिए जाने के तैयार வார்த்தையை हैं। கேட்டு தியானிங்க तो ये वचन को सुनकर ध्यान ஆண்டவர் करिए। இந்த பூமிக்குரிய காரியத்தை அனைத்தும் உங்களுக்கு தருவாரு ये संसार का सारा चीजों को परमेश्वर आपको देंगे। வீடு இல்லையா தருவாரு आपको घर नहीं है परमेश्वर देंगे, வேலை இல்லையா தருவாரு आपको नौकरी नहीं है परमेश्वर நீங்க देंगे। அவரை முழுமையா ஒப்பு கொடுங்க आपके उनके पास पूरी तरह आप समर्पण करो, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு परमेश्वर आपको आशीष எந்த करेगा। ஒரு காரியத்துக்கு கவலைப்படாங்க कोई भी चीजों के लिए फिक्र मत करो। கர்த்தரை நம்புகிறவன் देखिए परमेश्वर पे जो भरोसा करता है அவன் செழிப்பாங்குது பைபிள் वो कुशल रहेगा करके कलाम कहता है। கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பானா देखिए परमेश्वर को भरोसा करने वाला कुशल रहता है। அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவன் उसका नाम में जो विश्वास करता है, जो உயர்ந்த जानता है, அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறார் वो ऊंचे स्थान में रखा जाएगा। எனக்கு இன்னைக்கு கர்த்தர் மெய்யப்பரா இருக்கிறார் आपको और मेरे लिए परमेश्वर सरकार நம்ம है, அவருடைய ஆடுகளா हम उनका बेल बन गए। அவருடைய ஆடுகள் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கப்படுகிறது वो उनका बेल उनके आवाज को सुनेगा करके कलाम அந்த कहता है। சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா आज वो आवाज को हम सुन रहे हैं क्या? அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா उनके आवाज को हम सुन रहे हैं கண்களை क्या? மூடி ஆண்டவரை கேட்போம் आग बंद करके परमेश्वर से கர்த்தாவே मांगिए। எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் परमेश्वर हमारे बीच में उतर कर आइए, ஆண்டவரே இறங்க ஆண்டவரே परमेश्वर हमारे बीच में उतर कर आइए, எங்களுக்குள் இறங்க ஆண்டவரே हमारे अंदर उतरिए। எப்படி வாழ்க்கை
வாழ்க்கையை மாற்றும் हमारी जिंदगी को बदली है। உங்களுடைய வாழ்க்கை உண்மை போல் மாறினாங்க हमारा जिंदगी आपके जैसा बदलना चाहिए। இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் आप उतर के आने के लिए प्रार्थना कर रहे हैं। உங்களுடைய வல்லமை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் आप ஜெபிக்கிறோம் आपका महिमा को हमारे लिए देने के लिए प्रार्थना कर रहे இருக்கிற हैं। எல்லா பாவங்களையும் ஆண்டவரே, हमारे अंदर का सारा पापों நீர் को மன்னியும் आप माफ कीजिए। மன்னி ஆண்டவரே हालेलुया। மன்னி ஆண்டவரே माफ कीजिए परमेश्वर। சிம்சோன் சொன்னான் सिमसोन ने जिस तरह कहा, தாவே ஒரு நிமிஷம் இறங்கும் परमेश्वर एक बार उतरिए, ஒரு நிமிஷம் இறங்கும் ஆண்டவரே परमेश्वर एक बार उतरिए, எல்லா பாவங்களையும் மன்னித்து मेरा सारा पापों को माफ कर दीजिए। மீண்டும் ஒரு நிமிஷம் இறங்கும் फिर ஆண்டவரே से एक बार उतरिए। இறங்குன்னு சொல்லும்போது जब जैसे बोला தேவனுடைய வல்லமை இறங்குச்சு परमेश्वर का महिमा वापस हुआ। சிம்சோனை போல் सिमसोन के जैसा இந்த இடத்துல மன உடைஞ்ச ஆண்டவரை கேட்போம் ये जगह में दिल को तोड़कर परमेश्वर से ஆண்டவரே मांगेंगे। இனிமேல் परमेश्वर आपसे நான் எந்த ஒரு வீண் காரியங்கள் கண்ணால் பார்க்க மாட்டேன் मैं कोई भी फालतू चीजों को आंखों से नहीं देखूंगा। பிரியமில்லாத நான் பார்க்க மாட்டேன் आपकी चीजों को जो जरूरत नहीं है वो नहीं देखूंगा। பிரியமில்லாத நான் இச்சிக்க மாட்டேன் आपकी चीजों जो पसंद नहीं है वो नहीं इच्छा करूंगा। நான் உண்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன் मैं आपको प्रिय करना चाहता நீங்க हूँ। அப்படியே கூடுங்க ஆண்டவரே आप वैसे ही परमेश्वर के साथ எனக்கு समर्पण करो। பிரியமான செய்யுங்க ஆண்டவரே आपको जो प्रिय वही मैं करूंगा। எனக்கு நீர் இறங்கும் हमारे मेरे अंदर என்ன उतरिए। நீர் நடத்தும் मुझे चलाइए, என்ன நீர் நடத்தும் ஆண்டவரே मुझे चलाइए நீர் परमेश्वर। என்னை நடத்தும் ஆண்டவரே आप मुझे चलाइए, உம்முடைய வல்லமையை கொடுத்து என்னை நடத்தும் आपका महिमा देकर आप இயேசு चलाइए। கிறிஸ்துவின் நாமத்தினால என்னை நடத்தும் ஆண்டவரே यीशु मसीह के नाम से आप चलाइए। உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு ஊற்றும் आपका अभिषेक को मुझे दीजिए। வல்லமை இறங்குங்க ஆண்டவரே आपका महिमा उतरने ஓ दीजिए। சுத்தம் மேல இறங்குற தேவன் सिमसोन के ऊपर जो परमेश्वर उतरे, 120 பேர் இறங்குற தேவன் 120 लोगों के ऊपर जो उतरे परमेश्वर, எங்களுக்குள்ள இறங்கும் आज यहाँ पर उतरिए। நீர் ஜெயித்தது போல் आप जैसे जीते, நீர் ஜெயம் கொண்டது போல் आप जैसे जय पाए, நாங்களும் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே हम भी जय पाना चाहिए। எங்களுக்கு அந்த மகிமையை தாரும் वो महिमा को नहीं அந்த दीजिए, வல்லமையை ஊற்றும் वो महिमा को नहीं உம்முடைய दीजिए। பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி செல்லட்டும் आपके बच्चों के जिंदगी में जो कष्ट है वो हट जाने दो। வியாதிகள் நீங்கி செல்லட்டும் ஆண்டவரே बीमारियां हट जाने दो। வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி செல்லட்டும் बीमारियां यीशु मसीह के नाम से हट जाने दो। கஷ்டம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி செல்லட்டும் ஆண்டவரே कष्ट यीशु मसीह के नाम से हट जाने दो। ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்தியும் परमेश्वर हर एक बच्चों का जरूरत को आप देखिए। ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் हर एक बच्चों का आशीष कीजिए। வீட்டில் தகப்பனே घर पे परमेश्वर சாப்பாடு இல்லையா खाना नहीं है, பணம் இல்லையா पैसा नहीं है, எல்லாத்தையும் கொடுக்கிற தேவன் सभी चीज को देने वाला வீட்டை परमेश्वर, நிரப்புகிற தேவன் घर को भरने वाला ஒரு परमेश्वर। வீடு ஆசீர்வதிக்கப்படும் आपका घर आशीष ஒரு किया जाए, கதவி ஆசீர்வதிக்கப்படும் आपका संतान आशीष किया நீ जाए। ஒப்பு கொடுக்கும் போது आप जब ग्रहण நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் போது आप जब समर्पण இயேசு करोगे, கிறிஸ்துவுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் போது यीशु मसीह के लिए जब आप समर्पण உன் करोगे, சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் आपका संतान आशीष किया உன் जाएगा, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் आपका बच्चे आशीष किए जाएंगे। ஒவ்வொரு பேரும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் हर एक को परमेश्वर இஸ்ரவேலை आशीष ஆசீர்வதிக்கிறது எனக்கு பிரியமினி அன்பர் சொல்றார் इजराइल को आशीष करना प्रिय करके बोल உங்களை रहे हैं। ஆசீர்வதிக்கிறார் தேவ பிரியம் आपको आशीष करना परमेश्वर का प्रिय நீங்க है। தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க आप परमेश्वर के पास समर्पण துதிக்கிற ஆண்டவரே कीजिए। परमेश्वर ஜெபிக்கிற ஆண்டவரே प्रार्थना करते हैं परमेश्वर, ஜீவனுள்ள தேவனே जीवित परमेश्वर, ஜீவனுக்கெல்லாம் அதிபதியே सारा जीवन का मालिक परमेश्वर, நேற்றும் இன்று என்று மாறாதவரே कल और आज और युगा में न बदलने वाला, நீர் இருக்கிறவராக இருக்கிறீரப்பா आप जो थे वही हैं आज भी। நீர் இன்று ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர் आप आज भी आशीष करने वाले परमेश्वर, இன்று என்னை உயர்த்துகிறவராக இருக்கிறீர் आज हमें ऊंचा करने वाला परमेश्वर। நன்றி ஆண்டவரே धन्यवाद நன்றி परमेश्वर। ஆண்டவரே धन्यवाद परमेश्वर। ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் अब्राहम को आशीष करके ऊंचा किया, இன்று எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போறதுக்காக உமக்கு நன்றி आज हमें आशीष करके ऊंचा करने के लिए உம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி हमारे संतान को आशीष करने के लिए आपका धन्यवाद। எல்லா குறைகளை கனவாய் கொடுக்கிறதுக்காக நன்றி आपका बच्चों का सारा कमियों को पूरा करने के लिए ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து हर एक बच्चों को आशीष कीजिए। ஊருக்கு போற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து गाँव के हर एक बच्चों को आशीष कीजिए। கர்த்தாவே இந்த ஊருக்கு போக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதித்து परमेश्वर और जो गाँव जाना चाहते हैं उनको आशीष कीजिए। சபையை நீர் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் कली से आगे बढ़ने के लिए आप இந்த சபை பெருகிட்ட ஆண்டவரே कली से आगे बढ़ना இந்த चाहिए। சபைக்குள் வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே कलिसिया में आने वाले हर एक செழிப்பாய் மாறட்டும் कुशल बनने दो। கர்த்தாவே செழித்த சந்ததியாய் மாறட்டும் परमेश्वर कुशल संतान बनने दो। ராஜகிரிய வித்தா மாறட்டும் ஆண்டவரே और आपके बीज बनने दो परमेश्वर। ஒவ்வொருவரும் இந்த கருத்தை கொடுக்கிறோம் हर एक को आपके चरणों में दे நீர் பொறுப்படுத்த வல்லவர் आप हाथ में लेकर चलाइए। கொடுத்த செய்தி ஆண்டவரே जो संदेश दिया உம்முடைய है பிள்ளைகளாய் இந்த வாழ்க்கை கிரியை செய்து आपका बच्चे लोग जो हम हैं हमारे जिंदगी में क्रिया करते हैं, சரியானபடி வழிநடத்தும் हमें सही रास्ते में चलाइए। உம்முடைய கருத்தை आपके चरणों में देते हैं, இயேசு கிறிஸ்து நாமத்தில் यीशु मसीह के नाम से प्रार्थना आमीन। हमारे अंदर की रोटी हम जिस प्रकार अपने अपराधियों को क्षमा किए वैसे आप भी हमारे अपराधों को क्षमा हमें परीक्षा में परंतु बुराई से क्योंकि राज और
शाम उसका समाधान उसका आगम तक अपना साथ पड़े रहे। हमें हालेलुया हालेलुया हालेलुया। सबको देख